சமரா, நான் தான் உன்னை இந்த பூமியின் மிக சக்தி வாய்ந்த மாவீரனாக மாற்றப் போகிறவன். சுடுகாட்டில் வாழும் ஒரு ஆத்மா திறமை மிக்க ஒரு வீரனிடம் அவருடைய வருங்கால மனைவியுடன் நடக்கப் போகும் முதல் இரவு பற்றி ஒரு விசித்திரமான நிபந்தனையை வைக்கிறது. ஏன் நிறைந்த அரசவையிலும் ஒட்டுமொத்த மக்களின் முன்னிலையிலும் அப்படி ஒரு அதிர்ச்சிகரமான நிபந்தனையை வைத்தது? மேலும் அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியத்தை அறிந்தால் உங்கள் உடலே சிலிர்த்து போகும், மொத்த உறவுகளின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு பயங்கரமான உண்மை. என்ன அது? யவனிகாவை தோற்கடிக்க வேண்டும் என்று உனக்கு ஆசை இல்லையா? நிஜமாகவே என்னால யவனிகாவை தோற்கடிக்க முடியுமா? 20 கோடிக்கும் அதிகமான மக்களின் மனதை உலுக்கிய பணம் கொடுத்து கேட்கப்பட்ட அந்த பரபரப்பான கதை உங்களுக்காக முற்றிலும் இலவசமாக. நிச்சயம் செய்யப்பட்ட பிறகும் ஒரு இளவரசி ஏன் தனக்குத்தானே ஒரு சுயம்பரம் நடத்தினாள்? மேலும் அவள் தன் கணவனாக வரப்போகும் வாலிபனை எல்லோர் முன்னிலையில் மரண போருக்கு ஏன் அழைத்தாள்? இதற்கெல்லாம் விடை தெரிய எங்களோடு இணைந்திருங்கள். அடேங்கப்பா, குதிரைங்க ஓட வேண்டிய பந்தயத்துல கழுதைங்கள்லாம் எப்படி ஓடி வந்துச்சுங்க? என்ன சமரன், நீ என்னோட சுயம்பரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? இங்க வீரமும் பலமும் பொருந்திய இளவரசர்கள் மட்டும்தான் வர முடியும். ஆனா நீயும் ஒரு சுண்டலிய கூட உன்னால அடிக்க முடியாது. இந்த சக்தி வாய்ந்த மைதானத்துல இருக்கிற ஒரு 10 வயசு சிறுவனுக்கு கூட உன்னை விட அதிகமான நட்சத்திர அந்தஸ்து இருக்கும். மரியாதையா இங்கிருந்து அசிங்கப்படாம ஓடிடு. இதை கேட்டதும் சமரன் அவமானத்தால் தலைகுனிந்து நின்றான். உண்மை என்னவென்றால் அன்றைய தினம் ரச்சமலர் நாட்டின் இளவரசியான யவனிகாவின் சுயம்பரம் நடந்து கொண்டிருந்தது. சமரன் பாஞ்சால நாட்டின் மகாராஜாவின் வீரமகனாவான். சிறு வயதிலேயே இவனுக்கும் யவனிகாவிற்கும் திருமணம் செய்ய நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு கோர விபத்தில் சமரன் தன் தாயை இழந்தார். அந்த துயரமும் அதிர்ச்சியும் தாங்க முடியாமல் அவனிடமிருந்த அத்தனை மாயாஜல சக்திகளும் அவனை விட்டு போய்விட்டன. இன்று இந்த சுயம்பர மேடையில் தன் மகனை பார்த்த அருணேந்திர பதற்றத்தோடு அவன் அருகில் ஓடி வந்து, சமரன், உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இன்னைக்கு இந்த சுயம்பர மைதானத்துக்கு வரவே கூடாதுன்னு? ஆமா தந்தையே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா நான் யவனிகாவுக்கு புரிய வச்சு திரும்பவும் இந்த நாட்டை கைக்குள்ள கொண்டு வருவேன் உங்ககிட்ட சொன்னதும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. நீ இந்த ஆபத்தான போட்டியில கலந்துகிட்டா உயிரோட இருந்தா தானே வாழ்றதுக்கு. இன்னைக்கு நடக்கிற போட்டி சாதாரணமானது இல்ல, மரண பயத்தை காட்டுற போட்டி. இதில் நீ கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு பந்துகளை வெகு தூரத்துக்கு வீசி எறியணும். வாயில இருந்து விஷ நெருப்ப கக்கிற பயங்கரமான நாகத்தோடு சண்டை போடணும். 10 தலை கொண்ட பிரம்மாண்டமான யானையை உன் காலடியில மிதிச்சு துவம்சம் செய்யணும். இதையெல்லாம் செஞ்சா மட்டும்தான் உன்னால யவனிகாவை அடைய முடியும். அது மட்டும் இல்லாம இங்க ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தோட தலை சிறந்த மாவீரர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. உன்னால அவங்களை எதிர்கொள்ளவே முடியாது. இப்பவாது நான் சொல்றத கேளு. அப்பா, உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருந்துச்சுப்பா. நீ சின்ன வயசா இருக்கும் போதே உன்னோட திறமையால 9 நட்சத்திரங்களை அடைஞ்சப்ப எனக்கு உன் மேல அசாத்திய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அதே பேராற்றல் தான் உன்னோட அம்மாவோட உயிருக்கும் யமனா முடிஞ்சது. அம்மா எங்களை விட்டு பிரிஞ்ச துக்கம் எனக்கும் இருக்குப்பா. அதனாலதான் என்னோட அத்தனை சக்திகளும் அம்மாவோடவே போயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், நீ இன்னைக்கு இந்த போட்டியில கலந்துக்கவே கூடாது. நான் கண்டிப்பா போட்டியிடுவேன். நீங்க என் கூட இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, நீங்க அதை பார்க்கதான் போறீங்க. சமரன் பேசி முடிப்பதற்குள் அங்கே யவனிகா வந்து விடுகிறாள். என்ன சமரன், நீ இன்னும் இங்கே தான் நின்னுகிட்டு இருக்கியா? கிளம்பலையா? நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட போல. எல்லார் முன்னாடியும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு தான் போவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறியா? உனக்கு மானத்தை விட வேற எதுவும் முக்கியம் இல்லையா? இல்ல யவனிகா, இது மான பிரச்சனை இல்ல, என் காதலோட வெறி. என் காதல் உன்னை என்கிட்ட கொண்டு வரலனா இந்த போட்டியில உன்னை ஜெயிச்சு நான் உன்னை ஜெயிச்சு புரிய வைப்பேன். எனக்கு என் மேல அசாத்திய நம்பிக்கை இருக்கு. உன்னை என் கூடவே தான் கூட்டிட்டு போவேன். இந்த வீண் வசனம் எல்லாம் நிறைய கேட்டாச்சு, போதும். எல்லாம் அந்த போட்டி மைதானத்துல காட்டு. ஆனா ஒண்ணு, ஒருவேளை நீ ஜெயிச்சுட்டா நான் உன் கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்கிறேன். அதே மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கானவளா ஆயிடுவேன். ஆனா நீ தோத்துட்டா இன்னைக்கு நானே உன் கூட நேருக்கு நேரா மோதுவேன். நீ என்ன ஜெயிச்சு காட்டணும். ஆனா அதோட முடிவு என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட மரணம். இவ்வளவு பேசிவிட்டு யவனிகா அங்கிருந்து வேகமாய் சென்றாள். சமரனின் தந்தை அருணேந்திரரும் தன் மகனின் பிடிவாதத்திற்கு முன்னால் மண்டியிட்டு விடுகிறார். சமரன் போட்டிக்களத்தை நோக்கி முன்னேறி முதலாவது சவாலாக அவன் பல ஆயிரம் டன் எடையுள்ள நெருப்பு பந்தை தூர எறிய வேண்டும். இன்று சமரனை விட தகுதியில் பெரிய பெரிய மாவீரர்கள் அங்கே வந்திருந்தனர். அவர்களிடமிருந்த அசாத்திய வித்தைகளும் யுக்திகளும் சமரனிடம் இல்லை. இறுதியாக தன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சமரன் முன்னேறி செல்கிறார். ஆமா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இன்னைக்கு நான் எப்படியாவது யவனிகாவை என் கூடவே கூட்டிட்டு போகணும். இப்படி மனதிற்குள் வேண்டிக் கொண்டு சமரன் அந்த பாரமான நெருப்பு பந்தை தொட்டு தூக்கியதும் அவனுக்கே பேரதிர்ச்சி காத்திருந்தது. என்ன இது? இன்னைக்கு இந்த நெருப்பு பந்து இவ்வளவு லேசா ஒரு பஞ்சு போல இருக்கு. அங்கே அமர்ந்திருந்த ஒவ்வொரு மனிதனும், ஏன் யவனிகாவும் கூட நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஏனென்றால் இதற்கு முன்னால் சமரனால் அந்த பந்தை அசைக்க கூட முடிந்ததில்லை. ஆனால் அடுத்த நொடி அங்கே யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சமரன் அந்த நெருப்பு பந்தை அசுர வேகத்தில் வீசினான். அது காற்றில் பறந்து பறந்து அந்த நாட்டின் எல்லையை தாண்டி அடுத்த நாட்டின் எல்லைக்குள் போய் விழுந்தது.
அதுவரை அந்த மைதானத்தில் வீசப்பட்டதிலேயே மிக நீண்ட தூரம் சென்ற பந்து அதுதான். ஆனால் அதே நொடி திடீரென அந்த சக்தி வாய்ந்த மைதானம் முழுவதும் காரிருள் சூழ்ந்தது. ஒரு பச்சை நிற மின்னல் கோடு நேராக வந்து சமரனின் மீது பாய்ந்தது. அதுவும் அவனது அம்மா அவனுக்கு கடைசியாக கொடுத்த அந்த மோதிரத்தின் மீது சரியாக விழுந்தது. திடீரென்று சமரனின் கண்கள் இருளடைந்தன. அவன் மயக்கமடைந்து கீழே விழும் அந்த நொடி கணத்தில் அவனுக்கு ஒரு வயதான முதியவரின் முகம் கண் முன்னே தோன்றியது. நான் உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் சமரன், என்னிடம் வா. சட்டென்று சமரன் கண்களை திறந்து பார்க்கும்போது அவன் தரையில் விழுந்து கிடப்பதை கவனித்தான். அதே நேரத்தில் அங்கிருந்த சக்தி தூணில் அவனது நட்சத்திர மதிப்பெண்கள் தோன்றின. மோசமான செயல்பாடு, வெறும் 3 நட்சத்திரங்கள் மட்டுமே. இல்ல, இது சாத்தியமே இல்லை. நான் வீசின பந்து தானே எல்லாத்தையும் விட தூரமா போச்சு. அப்புறம் எப்படி இந்த நட்சத்திரங்கள் வரலாம்? அங்கே கூடியிருந்த யாருக்குமே இது எப்படி சாத்தியம் என்று புரியவில்லை. சமரன் பந்தை அவ்வளவு தூரம் வீசியதை எல்லோரும் கண்கூடாக பார்த்தார்கள். அப்படி இருந்தும் அவனுக்கு வெறும் 3வது நட்சத்திரம் தான் கிடைத்தது. இந்த விதியின்படி சமரன் போட்டியை விட்டு வெளியேற வேண்டும். ஆனால் அங்கே ஒரு விசித்திரமான விதியும் இருந்தது. இந்த சுயம்வரம் யாருக்காக நடக்கிறதோ அந்த பெண் நினைத்தால் எந்த ஒரு போட்டியாளருக்கும் இன்னொரு வாய்ப்பு வழங்கலாம். யவனிகா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கூட. இப்போது எல்லோரும் யவனிகாவின் முடிவுக்காக காத்திருந்தனர். யவனிகா தன் தீர்ப்பை கூற தொடங்கினாள். என்னோட முடிவு என்னன்னா, சமரனின் இதய துடிப்பு எகிரியது. மைதானமே நிசப்தமானது. எல்லோர் பார்வையும் யவனிகாவின் மீது மட்டுமே இருந்தது. அவள் சமரனுக்கு இன்னொரு வாய்ப்பு தருவாளா அல்லது அவனது கதை இதோடு முடிய போகிறதா? என்னோட தீர்ப்பு என்னன்னா, நான் சமரனுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி சமரன் என் கூட நேருக்கு நேர் மோதணும். ஒருவேளை அந்த சண்டையில சமரன் என்ன ஜெயிச்சிட்டா அவன் ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடக்கும். ஆனா நான் ஜெயிச்சிட்டா உன் மரணம் நிச்சயம். சமரன், சொல்லு, என் கூட மோத உனக்கு துணிவு இருக்கா? ஒரு பொண்ணை எதிர்க்கிற தைரியம் உன்கிட்ட இருக்கா? யவனிகாவின் இந்த தீர்ப்பை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வாயெடுத்து போயினர். சமரனின் தந்தை அருணேந்திரரின் காலடியிலிருந்து பூமியை நழுவது போல இருந்தது. சமரனும் அதிர்ச்சியில் உறைந்தான். ஏனென்றால் யவனிகா தான் அந்த பகுதியிலேயே பேராற்றல் மிக்கவள் என்பதும் அவளை வெல்வது எவராலும் முடியாத காரியம் என்பதும் ஊரறிந்த உண்மை. இப்போது ஒட்டுமொத்த கூட்டத்தின் பார்வையும் சமரனின் மீது திரும்பியது. அவன் யவனிகாவிற்கு என்ன பதில் சொல்ல போகிறான்? யவனிகாவின் இந்த நிபந்தனைக்கு சமரன் சம்மதிப்பானா? தன்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த யவனிகாவை அவனால் வீழ்த்த முடியுமா? ஆனால் அடுத்த நொடி சமரன் யவனிகாவின் கண்களை நேருக்கு நேர் நோக்கி ஆக்ரோஷமாக பேசினான். நான் உன் கூட மோத தயார் யவனிகா, உன்னை நான் வீழ்த்தி காட்டுறேன். சரி சமரா, அப்போ இந்த சுயம்பரம் நீ என்ன ஜெயிக்கிறத பொறுத்து இருக்கு, பார்க்கலாம். இவ்வளவு மட்டும் சொல்லிவிட்டு யவனிகா சமரனை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். சமரனும் அந்த மைதானத்தை விட்டு வெளியேறி நேராக ஒரு சுடுகாட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சமரனின் கண்களில் பழிவாங்கும் நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனால் கேள்வி என்னவென்றால், அவன் ஏன் சுடுகாட்டிற்கு செல்ல வேண்டும்? அந்த சுடுகாட்டில் அப்படி என்ன இருந்தது? சமரன் யவனிகா மீது ஏதேனும் பில்லி சூனியம் வைக்கப் போகிறானா? அல்லது யாரும் கற்பனை கூட செய்ய முடியாத ஏதோ ஒரு பெரிய காரியத்தில் ஈடுபட போகிறானா? இன்னைக்கு எனக்கு என் கேள்விகளுக்கான பதில் கிடைச்சே ஆகும். இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குதுன்னு. சமரன் சுடுகாட்டிற்குள் அடியெடுத்து வைக்க அங்கிருந்த காற்று பலமாக வீசி ஒருவித மர்மமான கனத்த சூழல் உருவானது. அவன் கண் முன்னே அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்தது. அந்த சுடுகாட்டின் நுழைவாயிலை தவிர அவனுக்கு வேறு எதுவும் புலப்படவில்லை. சமரனின் இதய துடிப்பு மின்னல் வேகத்தில் துடித்தது. அவன் அடுத்த அடியை எடுத்து வைத்தது அந்த சுடுகாட்டின் இரும்பு கதவு தானாகவே மெதுவாக திறக்கத் தொடங்கியது. இதை கண்டதும் சமரனுக்கு வேர்த்து விறுவிறுத்தது. ஆனால் அவன் தன் நடையை நிறுத்தவில்லை. சமரன் உள்ளே நுழைந்த அந்த நொடி யாரோ தன் தோளை தொட்டு சென்றது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அவன் சட்டென்று திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. யாரு தங்கி முன்னாடி வா, என்னை இப்படி பயமுறுத்தி உனக்கு எதுவும் கிடைக்காது. நான் ஒன்னும் பயப்படுற ஆள் கிடையாது. அந்த பயங்கரமான ஒலியை கேட்டதும் சமரன் அலறி எடுத்துக்கொண்டு ஓடி அங்கிருந்த ஒரு கல்லறையை கட்டி அணைத்துக் கொண்டான். சமரன் அந்த பழைய கல்லறையை தொட்ட அடுத்த நொடி சுடுகாட்டின் ஒட்டுமொத்த சூழலும் தலைகீழாக மாறியது. சுற்றிலும் சூழ்ந்திருந்த அந்த அடர்ந்த பனிமூட்டம் சட்டென்று விலகியது. மர்மமான சத்தங்கள் எல்லாம் நின்றன. இப்போது அங்கிருந்த ஒவ்வொரு கல்லறையும் பளிச்சென்று தெரிந்தது. உண்மையில் சமரன் தொட்டது அவனது சொந்த அம்மாவின் கல்லறை. சமரன் தன் அம்மாவின் கல்லறையை பார்த்து கண்ணீரோடு பேச தொடங்கினான். பாத்தீங்களாமா, இந்த உலகம் என்ன ஒரு கோழையாவும் எதுக்கும் உதவாத நாவும் நினைக்குது. எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. இது போதாதுன்னு யவனிகாவை என்ன கைவிட்டுட்டாமா. இப்ப நான் எப்படி அவளை எதிர்கொள்வேன்? எப்படி அவளை ஜெயிப்பேன்? அந்த பெருத்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு ஒரு தெய்வீக மற்றும் மர்மமான குரல் அங்கே எதிரொலித்தது. அழுவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது சமரன். நீ பிறந்தது ஜெயிப்பதற்கு, தோற்பதற்கு அல்ல. இந்த குரலை கேட்டதும் சமரன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றான். அவனது மூச்சை நின்று விட்டது போல இருந்தது. கண்களில் தேங்கிய கண்ணீர் அப்படியே உறைந்தது. யாரு தங்க அம்மா? நீங்க தான் அம்மா பேசுறீங்க? இது அழுவிற்கான நேரம் அல்ல சமரன், எழுவிற்கான நேரம். நீ சக்தி பேரரசனாக மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நான் எப்படி சக்தி பேரரசன் ஆவேன்? என்னால யவனிகா கிட்ட செஞ்ச அவமானத்துக்கே பழி வாங்க முடியல. அப்புறம் எப்படி நான் அவ்வளவு பெரிய பலசாலியா மாற முடியும்? அந்த விசித்திரமான குரல் ஏதோ விடைபெற்று செல்வது போல மெதுவாக தேய்ந்து ஒலித்தது. இந்த உலகத்துல யார்கிட்டையும் இல்லாத ஒரு பேராயுதம் உன்கிட்ட இருக்கு சமரன். உன் கையில் இருக்கும் மோதிரத்தை பார்.
அதற்குள் தான் உன்னுடைய உண்மையான பேராற்றல் ஒளிந்திருக்கிறது. சட்டென்று சமரனின் பார்வை தன் கையின் மீது திரும்பியது. அவனது விரலில் கருப்பு நிற கல்லாலான ஒரு பழைய மோதிரம் இருந்தது. இந்த மோதிரம் அவனது அம்மா அவனுக்கு கொடுத்த கடைசி அடையாளம். இந்த மோதிரமா? ஆனா இந்த மோதிரத்துல அப்படி என்ன இருக்கம்மா? ஆனால் அதற்கு மேல் அந்த மர்மக்குரல் ஒலிக்கவில்லை. சமரன் தன் அம்மாவை மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு பார்த்தான். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. ஆத்திரமடைந்த சமரன் தன் விரலில் இருந்த அந்த மோதிரத்தை கழற்றி தரையில் வீசி எறிந்தான். அதே வினாடி அந்த மோதிரத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி வெள்ளம் கிளம்பியது. அந்த ஒளி பிழம்பிற்கு நடுவிலிருந்து ஒரு மர்மமான நிழல் உருவம் வெளியே வந்தது. யார் நீ? என் மோதிரத்துக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த நிழல் உருவம் புன்னகைத்தது. காற்றில் மிதந்தபடியே மெல்ல மெல்ல சமரனின் அருகே வந்தது. நான் யார் தெரியுமா? உன்னை இந்த பூலோகத்திலேயே ஆகச்சிறந்த மாவீரனாக மாற்றப் போகிறவன். பொய் சொல்லாத. எப்போதிலிருந்து இந்த மோதிரத்தை போட்டனோ அப்போதிலிருந்து என் வாழ்க்கை சீரழிச்சு போச்சு. அப்போ நீதான் என் சக்திகள் எல்லாத்தையும் திருடினியா? ஆமாம், நான் தான் உன்னுடைய அத்தனை சக்திகளையும் பறித்தேன். ஆனால் நான் அதை ஏன் செய்தேன் என்பதை சரியான நேரம் வரும்போது உனக்கு கண்டிப்பாக புரிய வைப்பேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிந்து கொள். உனக்கு உன் சக்திகள் மீண்டும் வேண்டுமென்றால் நீ என்னை உன்னோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் முடியாது. நான் திரும்பவும் அந்த தப்பை செய்ய மாட்டேன். இந்த மோதிரத்தை நான் இனிமேல் என் வாழ்க்கையில போடவே மாட்டேன். இந்த உலகம் உன்னை திரும்பவும் மதிக்கணும்னு நீ ஆசைப்படலையா? உன்னை அவமானப்படுத்திய யவனிகாவை வீழ்த்தணும்னு உனக்கு தோணலையா? நீ திரும்பவும் அந்த பழைய ஏகலைவனாக மாற வேண்டாமா? என்னால நிஜமாவே யவனிகாவை ஜெயிக்க முடியுமா? நான் திரும்பவும் ஏகலைவனா மாற முடியுமா? ஏகலைவன் என்ன சமரன்? உன்னை ஏகலைவனுக்கும் மேலான ஒரு மாபெரும் அதிவீரனாக நான் மாற்றுவேன். ஆனால் அதற்கு நீ ஒரு நிபந்தனையோடு கூடிய ஒரு விலையை கொடுக்க வேண்டும். என்னது? பிறகு வருணமித்திரர் சொன்னதை கேட்ட சமரனின் காலடியிலிருந்து தாரையை நழுவியது. அப்படி என்ன நிபந்தனை கேட்டார் வருணமித்திரர்? சமரனின் சக்திகளை பறித்த வருணமித்திரர் இப்போது ஏன் அவனுக்கு உதவ நினைக்கிறார்? வருணமித்திரரால் சமரனின் சக்திகளை நிஜமாகவே திருப்பிக் கொடுக்க முடியுமா? மற்றும் எல்லாவற்றையும் விட பெரிய கேள்வி, சமரனால் அவனது மனைவியாக வரப்போகும் யவனிகாவை வீழ்த்தி வெற்றி பெற முடியுமா? மாலை நேரத்து சூரியன் மறையும் நேரம். அந்த ஒளிச்சிதறல் சமரனின் தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்தை உண்டாக்கிய காட்சி பார்க்க அற்புதமாக இருந்தது. சுமார் 15 மடங்கு எடை அதிகமான இரும்பால் ஆன தூண்கள் இரண்டின் நடுவில் நின்றிருந்தான் 20 வயதேயான சமரன். அழகான முகம், கட்டுக்கோப்பான உடல் என்று பார்ப்பவர்களை கவரும்படியாக இருந்தான் சமரன். வரப்போகும் மகா சக்கர தேர்வுக்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தவன் அருகில் அவன் தந்தை மன்னர் அருணேந்திரனும் நின்று கொண்டிருந்தார். கண்களை மூடி சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வலப்புறம் இருந்த தூணை தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி தள்ளி கொண்டு போய் மேடையின் பக்கவாட்டத்தில் இருந்த பள்ளத்தில் நுழைத்தான் சமரன். அதற்குள் வியர்வையில் தொப்பலாக நனைந்து விட்டான். இருந்தும் இடப்புறம் இருந்த தூணையும் அப்படியே தள்ளி கொண்டு போய் மற்றொரு பள்ளத்தில் வைத்தான். மூச்சு முட்ட நின்றிருந்த அவனை கைகளை தட்டி பாராட்டினார் அவனது தந்தை அருணேந்திரர். நாளைக்கு சுமிருதி மகாபீடத்திலே இதே மாதிரி நீ தூண்களை வச்சதும் வானத்தில் இருந்து வர சக்தியால தூண்டப்பட்டு உன் தகுதிக்கு தக்கபடி நட்சத்திரங்கள் எரியும் இல்லையா சமரா என்றார் அருணேந்திரர் மிகவும் பெருமையாக. ஆமாப்பா, இப்போ செஞ்ச இதையே நான் நாளைக்கும் திரும்ப செய்வேன். அப்போ 9 நட்சத்திரங்கள் எரியும். திரும்பவும் நான் அபராஜிதன் பட்டத்தை தக்க வச்சுப்பேன் என்றான் மிகுந்த நம்பிக்கையோடு. அந்த நேரம் வானத்தில் நிலவு வருவதன் முன்பே ஏதோ ஒரு ஒளி பிரகாசமாக தெரிந்தது. அது ஒரு வால் நட்சத்திரம். அதை பார்த்தபடியே தாரகிய வம்சத்து அரண்மனையை நோக்கி ஒருவர் பதட்டமாக ஓடி வந்து கொண்டிருந்தார். ஜோசியரே, எங்க வேகமா ஓடுறீங்க? என்னாச்சு? வழியில் இருப்பவர்கள் கேட்டதை அலட்சியப்படுத்தி மூச்சு முட்டுவதையும் பொருட்படுத்தாமல் ஓடி வந்தார். அவர் நேராக பாஞ்சால நகரத்து அரசரும் சமரனின் தந்தையுமான அருணேந்திரனின் முன்னால் வந்து நின்று, மன்னா, ஆபத்து, அரச குலத்துக்கு ஆபத்து என்றார். அதை கேட்டு பதட்டமானார் அரசர் அருணேந்திரர். அதோ தெரியுதே வால் நட்சத்திரம், அது வந்ததுன்னா நாட்டுக்கே கேடுன்னு எங்க முன்னோர்கள் கணிச்சிருக்காங்க. அதான் பயமா இருக்கு. நாளைக்கு வேற நீங்க மகா சக்கர தேர்வை அறிவிச்சிருக்கீங்க. இந்த நிலையில வால் நட்சத்திரம் வானத்துல தோன்று இருக்குன்னா அரச குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்க போகுதுன்றது நம்பிக்கை என்றார் ஜோசியர் மெல்ல நடுங்கியபடி. இப்போது அருணேந்திரர் முகத்திலும் கவலை பரவியது. திகைத்து போய் அவரையே பார்த்தபடி நின்றிருந்தான் சமரன். ஜோதிட சாஸ்திரப்படி வால் நட்சத்திரத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது மன்னா. நாம எச்சரிக்கையா இருக்கிறது தான் ஒரே வழி. அதனால நாளைக்கு நடக்க போற மகா சக்கர தேர்வை நிப்பாட்டுங்க. இல்ல அதுல நம்ம இளவரசர் சமரன் கலந்துக்க கூடாது என்றார் ஜோசியர். அதை கேட்டு திகைத்தார் பாஞ்சால நகரத்து மன்னர் அருணேந்திரர். அதுவரையில் அமைதியாக இருந்த சமரன் முன்னால் வந்தான். இது வீண் பயம் ஜோசியரே.
நான் கட்டாயம் கலந்துக்க தான் போறேன் என்று உறுதியான குரலில் கூறினான். இளவரசே, சமரா, இதோட தீவிரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி வால் நட்சத்திரம் தோன்றின போது ஜாக்கிரதையா இல்லாத பல நகரங்கள், ஏன் பல நாடுகள் கூட மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிருக்கு. அதுலயும் உங்க ஜாதகத்துல இப்போ நேரம் சரியில்லை, அதனால நீங்க தேர்வுல கலந்துக்கிறது அத்தனை நல்லதில்லை என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் இடைமறித்து, அந்த பேச்சுக்கே இடமில்லை ஜோசியரே, மகா சக்கர தேர்வுல நான் நாளைக்கு கலந்துகிட்டே ஆகணும் என்று தீர்மானமாக கூறினான் சமரன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். விதியை யாராலையும் வெல்ல முடியாது. என்னென்ன நடக்க போகுதோ என்று புலம்பியபடி போய்விட்டார் ஆஸ்தான ஜோசியர். ஒரு முறை யோசித்து செயல்படு சமரா என்று கவலையுடன் கூறினார் மன்னர். இல்லப்பா, இதிலிருந்து நான் பின்வாங்கினா அது என் தன்மானத்துக்கு இழுக்காகிடும். போட்டியில ஜெயிச்சுட்டு தான் யவனிகாவை கரம் பிடிப்பேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு களத்துல சந்திப்போம், வரேன் என்று தந்தையை வணங்கிவிட்டு தன் அறைக்கு வந்தான் சமரன். மறுநாள் பொழுது ஆர்ப்பாட்டமாக விடிந்தது. அன்று மகா சக்கர தேர்வு என்பதால் நிறைய பேர் மைதானத்தில் கூடியிருந்தனர். சிலர் தேர்வில் கலந்து கொள்ளவும், பலர் அதை வேடிக்கை பார்க்கவும் என வந்ததில் கூட்டம் அலைமோதியது. அரண்மனை சபா மண்டபம் நிரம்பி வழிந்தது. தேர்வு முடிந்ததும் நேரே சமரன் அங்குதான் வருவான் என்பதால் பலர் முன்னாலேயே போய் அமர்ந்து கொண்டனர். அருணேந்திரரும் தன் உயர்ந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அவர் மைதானத்துக்கு போகவில்லை. பாஞ்சால நகரம் நம் பூமியில் ஒரு ஓரத்தில் யாரும் அறியாத பகுதியில் உள்ள ஒரு நகரம். பாஞ்சால நகரத்தை தவிர விராட நாடு, கோமுகி நாடு போன்ற பல பெரிய நாடுகளை உள்ளடக்கியது அந்த பகுதி. இந்த பகுதி ஹீமாவாகினி என்ற பொதுவான பெயரால் குறிப்பிடப்பட்டது. இங்குள்ள மக்கள் பூமியில் இருக்கும் மற்ற மனிதர்களைப் போலவே தோற்றத்திலும் பிற பழக்க வழக்கங்களிலும் இருந்தாலும் வேறு ஒரு விஷயத்தில் ரொம்பவும் வித்தியாசப்பட்டனர். அதுதான் அவர்களது அற்புத சக்திகள். போரில் ஈடுபடும் போது பலவிதமான அற்புத சக்திகளை பயன்படுத்தி போரிட்டனர். அவரவர் சக்திக்கு ஏற்றபடி அவர்கள் மதிக்கப்பட்டனர். ஒவ்வொருவரின் சக்தியையும் அளக்கும் தேர்வுதான் மகா சக்கர தேர்வு. அதில் 1 முதல் 9 நட்சத்திரங்கள் வரை உண்டு. 9 நட்சத்திரம் பெற்றவனே தலை சிறந்த வீரன் அபராஜிதன் என்ற பட்டத்தை அடைவான். சக்தியை அளக்க சிறிய சுமிருதி பீடம் என்று ஒன்று இருந்தது. அந்த பீடத்தில் தான் தேர்வில் கலந்து கொள்பவர்கள் மிகவும் எடை அதிகமான தூண்களை அதற்கான இடத்தில் பொருத்த வேண்டும். சக்தி இல்லாதவர்களோ இல்லை ஏமாற்ற நினைப்பவர்களோ கலந்து கொண்டால் சுமிருதி பீடம் தூக்கி எறிந்துவிடும். அவர்கள் உயிரிழக்கவும் வாய்ப்புண்டு. ஆனால் சக்தி உள்ளவர்கள் கலந்து கொள்ளும் போது நடப்பதே வேறு. தூண்களை அந்த பீடத்தில் பொருத்தியதும் விண்ணிலிருந்து சக்தி கீழே இறங்கி வந்து தூணோடு சேரும். அப்போது அவரவர் சக்திக்கு தகுந்தபடி பீடத்துக்கு சற்று மேலே நட்சத்திரங்கள் ஒளிரும். 1 முதல் 9 வரையில் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை கலந்து கொள்பவர்களின் சக்தியை பொறுத்து மாறும். இதுதான் மகா சக்கர தேர்வு. இதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான மகா சக்கர தேர்வுதான் இப்போது தொடங்கப் போகிறது. தேர்வில் கலந்து கொள்பவர்கள் பெயரை ஒவ்வொருவராக வாசித்தான் தலைமை காவலன். முதலில் அமுதன் என்பவன் பெயர் வாசிக்கப்பட்டது. அவன் நேராக வந்து சுமிருதி பீடத்துக்கு அருகே வந்தான். அவன் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் ஹோ என்று கத்தி கூச்சலிட்டனர். தன் பலம் அத்தனையும் திரட்டி 2 தூண்களையும் சுமிருதி பீடத்தில் இருந்த பள்ளத்தில் பொருத்தினான் அமுதன். சில நொடிகளில் பீடத்தின் மேல் நட்சத்திரங்கள் தோன்ற ஆரம்பித்தன. மீண்டும் ஹோ என்ற கூச்சல். 5 நட்சத்திரங்கள் தான் ஒளிர்ந்தன. சற்றே ஏமாற்றமாக கீழே வந்தான் அமுதன். அடுத்து ஆனந்தன். அவன் தூண்களை சுமிருதி பீடத்தில் வைத்ததுமே தூக்கி எறியப்பட்டான். பலத்த காயம். எந்த நினப்புல வச்சானோ, ஒருவேளை ஏதாவது சக்தியை கூட்டுற பானத்தை குடிச்சிட்டு வந்து போட்டியில கலந்திருப்பான், அதான் தூக்கி அடிச்சிருச்சு என்றார்கள் கூடியிருந்தவர்கள். மிகவும் அவமானத்தோடு அங்கிருந்து சென்று விட்டான் ஆனந்தன். தன்னை நிரூபிக்கும் ஆவலோடு காத்திருந்தான் சமரன். அவன் முறை வந்தது. அடுத்து மகா சக்கர தேர்வுல கலந்து கொண்டு சுமிருதி பீடத்தில் தூண்களை பொருத்தி தன்னை நிரூபிக்கப் போவது நம் இளவரசன் சமரன் என்று பெரிதாக கத்தினான் அந்த தலைமை காவலன். கூடியிருந்த மக்கள் மீண்டும் ஹோவென கூச்சலிட்டனர். மக்களின் ஆரவாரத்தை தொடர்ந்து தலைமை காவலன் மீண்டும் உற்சாகத்தோடு
தனது இளம் வயதிலேயே 9 நட்சத்திரங்களை வென்ற மாவீரன், நமது நாட்டின் வருங்கால அரசன், போர்க்கண்ட சிங்கம் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் நமது நாட்டின் இளவரசன் சமரன் இதோ உங்கள் முன்னால் என்று உற்சாகத்தோடு கூச்சலிட்டுக் கொண்டிருக்க, மக்கள் சமரனின் வருகையை எதிர்நோக்கி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். அனைவரையும் பார்த்து கைகளை ஆட்டியபடியே சுமிருதி பீடத்தின் அருகே வந்து நின்றான் சமரன். உற்சாகமாக கையசைத்தவன் சட்டென தலை சுற்றி ஏதோ மயக்கம் வருவது போலிருக்க சமாளித்துக் கொண்டான். அவன் கண்கள் இருட்டியது. நொடி நேரத்தில் உடல் மிகவும் பலவீனமாக ஆனது போல் உணர்ந்தான். கைகளில், குறிப்பாக விரல்களில் ஏதோ ஒன்று தாக்கியது போல குறுகுறுவென இருந்தது. அந்த குறுகுறுப்பு உடல் முழுவதும் பரவி அவனது சக்திகள் குறைந்தது போல உணர்ந்தான் சமரன். ஏன் இப்படி செய்கிறது? பயிற்சியின் போது இப்படியெல்லாம் இல்லையே. இன்று எனக்கு என்ன ஆனது என்று மனதில் இதுவரை இல்லாத பயமும் பதட்டமும் ஏற்பட்டது. தன்னம்பிக்கை குறைந்தது. இளவரசே, தூண்களை பொறுத்துங்க என்ற தலைமை காவலனின் குரல் சமரனின் காதில் மிகவும் மெதுவாக கேட்டது. மனதை திடப்படுத்திக் கொண்டு தூண்களை தூக்க முயன்றான். அவனால் முடியவே இல்லை. தன் பலம் அத்தனையும் சேர்த்து மிகவும் கஷ்டப்பட்டு 3வது முயற்சியில் தூண்களை தூக்கி சுமிருதி பீடத்தில் பொருத்தினான். விண்ணில் இருந்து சக்தி இறங்கி நட்சத்திரங்கள் ஒளிரத் தொடங்கின. இப்போது மக்கள் உற்சாகமாக கூச்சலிட எழுந்து நின்றனர். ஆனால் அடுத்த கணம் மயான அமைதி. தன்னை சுற்றிலும் உள்ள அமைதியை உணர்ந்து கண்களை திறந்தான் சமரன். அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. சுமிருதி பீடத்தின் சற்றே மேலே வெறும் 3 நட்சத்திரங்கள் மட்டுமே ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இதயத்தின் நடுவில் அடிவாங்கியது போல உணர்ந்தான் சமரன். எதற்கும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று தூணை எடுக்கப் போனான். எத்தனை தடவை பார்த்தாலும் இதேதான் வரப்போகுது. 3 நட்சத்திரமா? கேவலம். கிட்டத்தட்ட இவர்கிட்ட எந்த சக்தியுமே இல்லைன்னு நிரூபணம் ஆயிருச்சே என்ற ஒரு குரல் அப்போது கேட்டது. இவரெல்லாம் ஒரு இளவரசர். நம்ம நாடு இவரை நம்பினா உருப்ட மாதிரி தான். சக்தியே இல்லை, இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய என்றது இன்னொரு குரல். ஆளாளுக்கு கேவலமாக பேசி சிரித்தனர். தன் சக்திகள் ஏன் குறைந்தன என்ற குழப்பம் ஒருபுறம், மக்கள் முன்னிலையில் ஏற்பட்ட அவமானம் மறுபுறம் என சமரன் திணறினான். வேறு எதுவும் செய்ய தோன்றாமல் சபா மண்டபத்தை நோக்கி தலைகுனிந்தபடி நடந்தான். அவனைத் தொடர்ந்து மேகராணியும் ஓடினாள். அவனுடன் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்த சிநேகிதி. மிகவும் அமைதியான அழகான முகம். சற்றே மாநிறம் என்றாலும் அழகுக்கு அழகு தேவையில்லை என்பது போல அலங்காரங்கள் இல்லாத இயல்பான 18 வயது பெண் மேகராணி. அமைதியும் அடக்கமும் அவளது குணம் என்றாலும் தேவையான நேரத்தில் புலி போல பாயவும் தெரியும் அவளுக்கு. சமரனின் மேல் அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கும் உற்ற தோழி அவள். என்னாச்சு சமரா? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. சரி, மனசை தளர விட்டுறாத. இந்த தோல்வியெல்லாம் நிரந்தரம் இல்லை, திரும்பவும் ஜெயிக்கலாம். நான் எப்பவும் உன் கூட இருப்பேன் என்று கூறி அவனுக்கு ஆறுதல் கூறினாள். ஆனால் சமரனால் அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மக்களில் பலர் இன்னமும் சிரித்துக் கொண்டுதான் இருந்தனர். சபா மண்டபத்தில் இருந்த அருணேந்திரருக்கு மகா சக்கர தேர்வில் சமரன் பெற்ற நட்சத்திரங்கள் 3 தான் என தெரிய வந்தது. மகனையும் அவனை தொடர்ந்து வரும் மேகராணியையும் குழப்பமாக பார்த்தார். என்னாச்சு சமரா உனக்கு? ஏன் இப்படி என்றார் அப்பா. எதுவுமே பேசாமல் தன் நாற்காலியில் போய் அமர்ந்து கொண்டான் சமரன். மனம் முழுக்க என் சக்திகளுக்கு என்ன ஆனது என்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அடுத்த நொடி பெரிய சலசலப்புடன் தன் காவலர்கள் பின்னால் தொடர்ந்து வர மிடுக்காக நடந்து வந்தாள் யவனிகா, பக்கத்து நாட்டு இளவரசி. சில ஆண்டுகளுக்கு முன்பு சமரனுக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண் இவள். தாழம்பூவின் நிறம், செய்து வைத்த இடுப்பு, எடுப்பான தேகம் என மயக்கினாள் யவனிகா. அவையில் இருந்தவர்கள் அனைவரும் வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்தனர். ஆனால் அவள் உடல் மொழியோ அதிகார திமிரின் உச்சத்தை வெளிக்காட்டியது. அவள் அணிந்திருந்த இளஞ்சிவப்பு உடைக்கேற்ற செந்நிறமை கண்களில் தீட்டப்பட்டு
உதட்டில் சிவப்பு சாயம் அணிந்து மிகவும் அதிகமான அலங்காரத்தில் ஜொலித்தாள் யவனிகா. அவளை பார்த்ததுமே சமரனின் மனதில் 1000 இனிய மின்னல்கள் ஓடின. சில மாதங்களுக்கு முன்னால் நடந்தது நினைவுக்கு வந்தது. தாரகிய அரண்மனை பூங்காவில் சமரனின் அணைப்பில் தன்னை மறந்திருந்தாள் யவனிகா. 9 நட்சத்திரங்களை ஜெயிச்ச சமரனை நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேங்கிறத என்னால இன்னும் நம்பவே முடியல என்றாள் கொஞ்சலாக. அவள் நெற்றியில் முத்தமிட்டான் சமரன். ஏனோ சட்டென தள்ளி அமர்ந்தாள். என்னாச்சு யவி என்றான் சமரன். ஒருவேளை என்னோட சக்தி குறைஞ்சு வெறும் 5 நட்சத்திரத்துக்கு வந்துட்டா நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்க மாட்டல்ல என்றாள். அவள் கண்களில் நீர். சே, என்ன இப்படி பேசுற? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன் யவி. என் காதலுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் என்றான் அவளது கூந்தலை சரி செய்தவாறே. நானும் அப்படிதான் சமரா. உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். 9 நட்சத்திரங்களை பெற்ற ராஜகுமாரன் தான் இந்த யவனிகாவின் கரங்களை கைப்பற்ற தகுதியானவன். அதனாலதான் நீ என் காதலன் என்றாள் யவனிகா. நினைவுகள் கலைந்தன. ஆசையோடு அவளை பார்த்தான் சமரன். மகா சக்கர தேர்வில் தோல்வி அடைந்துள்ள தன்னை ஆறுதல் படுத்தத்தான் யவனிகா வந்திருக்கிறாள் என எண்ணினான். அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆனால் யவனிகாவின் முகத்திலோ எந்த சலனமும் இல்லை. வா மருமகளே, உன் பெற்றோர் எப்படி இருக்காங்க என்றார் அருணேந்திரர் தன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு. மன்னர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வணங்கவும் செய்யாமல் பேசினாள் யவனிகா. சமரனின் கண்கள் அவள் பார்வைக்காக ஏங்கின. ஆனால் அவள் திரும்பிக் கூட பார்க்கவில்லை. நான் சமரனுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன். அது ஒரு பானம். அதை குடிச்சா அவன் இழந்த சக்திகளை மீண்டும் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டே தன் ஆட்களுக்கு சைகை செய்தாள். அவர்கள் ஒரு கண்ணாடி குப்பியில் இளஞ்சிவப்பு நிற திரவம் ஒன்றை கொண்டு வந்து வைத்தனர். இது மிலாஞ்சி பானம் தானே? இதை 9 நட்சத்திரங்கள் வென்ற அபராஜிதம் தானே குடிக்கணும். மற்றவங்க குடிச்சா அவங்க உசுருக்கே ஆபத்தாச்சே என்றார் அருணேந்திரர் கலவரமாக. ஆமா, இது மிலாஞ்சி பானமே தான். ஆனா நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? 11 வயசுலேயே சமரன் 9 நட்சத்திரங்களையும் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிதானே நீங்க எங்க ரட்சமலர் வம்ச அரண்மனைக்கு வந்து பொண்ணு கேட்டீங்க. இப்ப ஏன் தயங்கணும் என்றாள் யவனிகா கிண்டலாக. யவனிகாவின் நோக்கம் என்ன என்று அருணேந்திரருக்கு புரியவில்லை. நீ என்னமா சொல்ற? சமரனால இப்போ இதை அருந்த முடியாதே. மகா சக்கர தேர்வு முடிவை நீயே பார்த்திருப்பியே. பிறகுமா இதை நீ அவனை குடிக்க சொல்ற என்றார் அருணேந்திரர் ஆத்திரமாக. ஆம், குடிக்கத்தான் சொல்றேன் என்றாள் யவனிகா. இப்போது அவள் நோக்கம் சமரனுக்கு புரிந்து போனது. மகா சக்கர தேர்வில் வெறும் 3 நட்சத்திரங்களை பெற்ற தன்னை கல்யாணம் செய்து கொள்ள அவள் விரும்பவில்லை. அதனால்தான் மிலாஞ்சி பானம் அது இது என்கிறாள். மனது எரிந்தது அவனுக்கு. நிறுத்தி யவனிகா, எதுக்கு வீணா பேசுற? நீ சொல்ல வந்ததை வெளிப்படையாதான் சொல்ல. உனக்கு என்ன கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டம் இல்ல, நிச்சயத்தை முறிக்க வந்திருக்க, அதுதானே என்றான் சமரன் கோபமாக. என் வாயால நான் அப்படி சொல்லல. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். சமரன் சின்ன வயசுலயே 9 நட்சத்திரத்தை ஜெயிச்சது உண்மைன்னா அவன் இப்ப இந்த பானத்தை குடிக்கட்டும். இல்லனா நீங்க சொன்னது பொய்னு ஆயிரும் என்றாள் யவனிகா. அதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன சந்தேகப்படுறியா? சொல்லு யவனிகா, சொல்லு. நாம பேசினது பழகினது எல்லாத்தையும் எப்படி இவ்வளவு சீக்கிரமே மறந்துட்ட? எல்லாமே நடிப்பா? ச்சே, காதல்ன்ற பேர்ல என்னை எவ்வளவு பெரிய முட்டாளாக்கியிருக்க. மனமுடைந்து பேசினான் சமரன். அவனது தோழி மேகராணியும் தந்தை அருணேந்திரனும் அவனது இந்த நிலையை கண்டு கலங்கினர். எதுக்கு வீண் பேச்சு? உணர்ச்சிகளை கடந்தவனா? பொய் சொல்லலன்னா சமரன் மிலாஞ்சி பானத்தை குடிக்க வேண்டியது தானே? அதை குடிச்சு தான் ஒரு 9 நட்சத்திரங்கள் வாங்கின சுத்தமான வீரன்னு நிரூபிச்சு காட்ட வேண்டியது தானே என்றாள் திமிராக. அவள் நெஞ்சிலும் சரி கண்ணிலும் சரி ஈரப்பசையே இல்லை. இப்போது பேசுவது தன்னோடு கொஞ்சி பேசிய அதே யவனிகா தானா என்ற சந்தேகம் வந்தது சமரனுக்கு. மன்னர் அருணேந்திரருக்கு கண்கள் சிவந்தன. நீ என்ன உளர்ற? பொய் சொன்னோமா நாங்களா? தாரகிய வம்சத்துக்கு அந்த நிலைமை வரவே வராது என்று கத்தினார் அருணேந்திரர். அப்பா, நீங்க ஏன் இவ கூட பேசி உங்களை கீழே இறக்கிக்கிறீங்க?
நானே பேசுறேன் என்றான் சமரன். பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, மிலாஞ்சி பானத்தை குடி, இல்லன்னா நீ ஆண் மகனே இல்ல என்று நிறுத்தினாள் யவனிகா. அதை கேட்ட அனைவரும் கொதித்து எழுந்தனர். சமரன் கையசைத்து அனைவரையும் அமைதிப்படுத்தினான். அவள் கூறிய அந்த ஒற்றை சொல் சமரனை உயிரோடு நெருப்பில் வைத்து எரித்தது போல் அவன் தன்மானத்தை சுட்டது. யவனிகா, இன்னைக்கு நான் சக்தி இல்லாதவன். மகா சக்கர தேர்வுல வெறும் 3 நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்றவன். ஆனா என் நிலைமை இப்படியே இருக்காது. நிச்சயம் நான் ஒரு நாள் என் பழைய சக்தியை மீட்டெடுப்பேன். 9 நட்சத்திரங்களை வென்று அபராஜிதன் பட்டத்தை அடைவேன். அப்ப நீ மட்டும் இல்ல, மத்தவங்க எல்லாரும் என்னை நிமிர்ந்துதான் பார்க்கணும். எனக்கு இந்த பானம் தேவையில்லை என்றான் சமரன் மனதில் வலியோடு. சபாஷ், இப்போ உன் தகுதி என்னன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு. என் வேலை சுலபம். என் தகுதி என்னன்னு தெரியுமா? போன மாசம் எங்க நாட்டுல நடந்த மகாசக்கர தேர்வுல 8 நட்சத்திரத்தை ஜெயிச்சவனா. பல வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, போன மாசம். புரிஞ்சுதா என்றாள் அழுத்தம் கூடிய குரலில். அவள் சொல்லாமல் விட்டதை புரிந்து கொண்டான் சமரன். அவன் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடியது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் மேலே மேலே பேசினாள் யவனிகா. அது மட்டும் இல்ல, ரட்சமலர் வம்சத்துக்கே அடுத்த தலைவியாக போறவளும் நான் தான். அப்படிப்பட்ட நான் உன்னை போல பலவீனமான கோழையை எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? நீயே சொல்லு என்றாள் யவனிகா. அப்படின்னா நீ என்ன, அதாவது சமரனை விரும்பல, 9 நட்சத்திரங்களை ஜெயிச்ச ஒருத்தனை தான் விரும்பி இருக்க, அப்படிதானே? உன் காதல் வார்த்தைகள் எல்லாமே போய் என்ன நீ ஏமாத்தி இருக்க என்றான் சமரன். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல சமரன். நான் எதையுமே யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். நாங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டது 9 நட்சத்திரம் ஜெயிச்ச சமரனோட தான், சக்தியே இல்லாத இந்த வெத்து வேட்டு இளவரசனோட இல்ல. சரி, இனி எப்ப முயற்சி செஞ்சு பழையபடி உன் சக்தியை திரும்ப பெறுவ? சொல்லு, இதெல்லாம் நடக்கிற விஷயமா என்றாள் யவனிகா அலட்சியமாக. அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே நின்றிருந்தான் சமரன். அனைவர் முன்னிலையிலும் தாரகிய வம்சத்தவர்களை பார்த்து பொய் பேசுபவர்கள் என்றும் சமரனை பலவீனமான கோழை என்றும் யவனிகா பேசியது மனதில் பெருத்த அவமானத்தையும் அனலையும் ஏற்படுத்தியது சமரனுக்கு. தந்தையின் முகத்தை பார்த்தான். அவமானத்தால் சிவந்திருந்ததோடு தலைகுனிந்தும் அமர்ந்திருந்தார் மன்னர் அருணேந்திரர். எல்லாவற்றுக்கும் மேலாக இதெல்லாம் நடக்கும் விஷயமா என்றால் என்ன அர்த்தம்? நான் என்ன அத்தனை கேவலமானவனா? யவனிகா போன்ற அழகியை அடைய எனக்கு தகுதி இல்லையா? சுய இரக்கம் பரவியது சமரனுக்குள். மகா சக்கர தேர்வின் முடிவால் காதலுமா மாறிவிடும் என்று எண்ணினான். ஒரே நாளில் தன் நிலை ஒரு வாழ தகுதி இல்லாதவன் போல ஆகிவிட்டதே என நொந்து கொண்டான். யவனிகா, உன் முடிவுதான் என்ன என்றான் சமரன் பரிதாபமாக. அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. யவனிகா சம்பந்தத்தை முறித்துக் கொள்ளும் அளவுக்கு நான் கீழே இறங்கி விட்டேனா? என்னால் என் தந்தைக்கும் தாரகிய வம்சத்துக்கும் தீராத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டேனோ? இனி பாஞ்சால நகரத்து மக்கள் என்னை எதற்கும் உதவாதவன் என்று முடிவு செய்து விடுவார்களோ என்று தாழ்வான எண்ணங்களால் அவனது மனம் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது. எத்தனை தடவை சொல்றது, நீ மிலாஞ்சி பானத்தை குடிச்சு அபராஜிதன்னு நிரூபிக்கலன்னா நான் இந்த சம்பந்தத்தை முறிச்சுக்குவேன், அவ்வளவுதான் தீர்மானமாக சொன்னாள் யவனிகா. ஒரே நாளில் தன் வாழ்க்கை இப்படி சின்னாபின்னமாகும் என்று கனவிலும் நினைக்காதிருந்த சமரனுக்கு யவனிகாவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் 1000 ஈட்டிகளை கொண்டு தாக்குவது போல் வலித்தது. ஒரு முடிவுக்கு வந்தவன் இனி வாழ்வதை விட சாவதே மேல் என வேகமாக சென்று அந்த பானத்தை எடுத்து ஒரே மூச்சில் குடித்து விடலாம் என்று எண்ணி கண்ணாடி குப்பியை உயர்த்தினான் சமரன். வால் நட்சத்திரம் மீண்டும் வானில் மின்னியது. சாவதே மேல் என சமரன் மிலாஞ்சி பானத்தை குடிக்கப் போக அப்போது ஒரு கை வேகமாக வந்து அதை தட்டிவிட்டது. நீ என்ன பைத்தியமா சமரா? யாரோ ஒருத்திக்காக ஓ உயிரை ஏன் நீ போக்கிக்கணும்? இவன் உனக்கு தகுதியே இல்லாதவ, நிறுத்து முதல்ல என்று கண்ணீர் வழிய கத்தினாள் மேகராணி. குப்பி கீழே விழுந்து உருண்டதும் தான் அருணேந்திரருக்கு மூச்சே வந்தது. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு நிச்சயம் செஞ்சவ சாக போறான்னு தெரிஞ்சும் தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, நீ மனுஷியே இல்ல என்றாள் மேகராணி. ஆஹாவென சிரித்தாள் யவனிகா. சரிதான் போடி,
இவன்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். தப்பிச்சிட்ட சமரா, உன் தோழி உன்னை காப்பாத்திட்டா. இல்லனா போய் சேர்ந்திருப்ப. என்னை பொறுத்தவரை 9 நட்சத்திரத்தை அடைய முடியாதவன்லாம் ஆம்பளையே இல்ல. அதனால ரட்சமலர் வம்சத்துக்கே தலைவியாக போற எனக்கு சமமான ஆள் நீ இல்ல. போய் உனக்கேத்த பொண்ணா பாரு என்றாள் யவனிகா. அவமானத்தில் கூனி குறுகி நின்றான் சமரன். இந்தாங்க, நீங்க நிச்சயத்துக்கு போட்ட மோதிரம், இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று கைவிரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி வீசினாள் யவனிகா. அது தூரப் போய் சமரனின் காலடியில் விழுந்தது. அதை குனிந்து எடுத்தான் சமரன். அவன் கண்களில் நெருப்பாக கோபம் கனன்றது. நில்லு என்றான் சத்தமாக. காவலர்களோடு திரும்பிச் சென்ற யவனிகா நின்றாள். என்ன பலவீனமானவன் கோழன்னு சொன்னியே, இப்ப நான் ஒரு சவால் விடுறேன், அதுக்கு நீ ஒப்புக்கிறியா என்றான் சமரன். சபா மண்டபத்தின் நடுவே வந்து நின்று கொண்டு என்ன என்பது போல் அலட்சியமாக பார்த்தாள் யவனிகா. இன்னையிலிருந்து 3வது வருஷம் என் கூட மோத நீ தயாரா? சொல்லு, நீ தயாரா? அந்த தைரியம் உனக்கு இருக்கா என்றான் சமரன். நான் தயார்தான், ஆனா போட்டியில நான் ஜெயிச்சா நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும், சம்மதமா என்றாள் யவனிகா வஞ்சமாக. நான் தோத்துட்டா நீ சொல்றபடியெல்லாம் கேட்கிறேன், ஆனா நான் ஜெயிச்சா நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும். இதுக்கு நீ சம்மதிக்கிறியா என்றான் சமரன். கிண்டலாக சிரித்தாள் யவனிகா. சம்மதம், ஆனா உன்னால என்னை ஜெயிக்கவே முடியாது. அந்த நினைப்ப சுத்தமா மறந்துடு. நான் தான் ஜெயிக்க போறேன், நீ என் அடிமையாக போற. அதை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க என்றாள் யவனிகா திமிராக. உன் திமிருக்கு அளவே இல்லையா? நீ இன்னமும் ரட்சமலர் குலத்துக்கு தலைவி ஆகல, ஆனா அதுக்குள்ள என்னவோ ரொம்ப துள்ற. இன்னும் 3 வருஷத்துல நீ தோக்க போறது உறுதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. முடிஞ்சா திமிர குறைச்சுக்கோ என்றாள் மேகராணி. திமிர் எங்க வம்சத்து சொத்து. உன்னை போல ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு அது புரியாது. என்ன சமரா, எப்பவும் உயிர் தோழி இந்த நெட்டக்கோக்கு பின்னாலதான் ஒளிஞ்சிட்டு இருப்ப போல. 3 வருஷத்துக்கு பிறகாவது தைரியமா என்னோட மோதுவியா, இல்ல இவள உனக்கு பதிலா மோத சொல்லுவியா என்றாள் யவனிகா சிரித்தபடியே. அதை கேட்டு அவள் காவலர்களும் சிரிக்க, ஒரே நேரத்தில் மேகராணியும் சமரனும் அவள் மேல் பாய்ந்தனர். நிறுத்துங்கள் என்று கத்தினார் அருணேந்திரர். ஆனால் அதற்குள் யவனிகாவின் காவலர்கள் தங்கள் சக்தியை பயன்படுத்தி இருவரையும் கீழே தள்ளிவிட்டனர். உன்னால இவங்களையே சமாளிக்க முடியல, எப்படி இன்னும் 3 வருஷத்துல என்னோட மோத போறன்னு நல்லா யோசி சொல்லு. நீ போட்ட சவால் உண்மைதானே என்றாள் யவனிகா நக்கலாக. காவலர்களால் தாக்கப்பட்டு கீழே கிடந்த சமரன் தோளை தட்டிக்கொண்டு எழுந்து நின்றான். இன்னைக்கு என் நேரம் இப்படி இருக்கலாம், ஆனா என்னைக்கும் இப்படியே இருக்காது. நான் மகா சக்கர தேர்வுல திரும்பவும் 9 நட்சத்திரம் ஜெயிப்பேன், அபராஜிதன் ஆவேன், உன்னோடையும் மோதுவேன். அப்ப நீ எப்படி கேவலமா தோக்க போறன்னு உன்னோட வம்சமே வேடிக்கை பார்க்கும். போட்ட சவால் போட்டதுதான். 3 வருஷத்துல நான் பழைய சமரனா வந்து உன் முன்னாடி நிக்கல, நான் தாரகிய வம்சத்தை சேர்ந்தவன் இல்ல என்றான் சமரன். அவன் குரல் அந்த சபா மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. அருணேந்திரர் மார்பை பிடித்துக்கொண்டு வேதனையோடு இடிந்து அமர்ந்தார். ஆனால் அதையெல்லாம் கவனம் செய்யாத யவனிகா நேராக ரட்சமலர் அரண்மனையை அடைந்தாள். அதற்குள் தாரகி அரண்மனையில் நடந்த விஷயங்களை தன் தூதர்கள் மூலமாக அறிந்து கொண்டார் யவனிகாவின் தந்தை பிரதாபகேசரி. நில்லு யவனிகா, எங்களை கேட்காம நீ என்னென்னவோ செஞ்சுட்டு வந்திருக்க என்றார் பிரதாபகேசரி. தன் அறையில் இருந்த ஒரு நாற்காலியில் அவர் அமர்ந்திருந்தார். கூடவே யவனிகாவின் தாயும் அவர் மனைவியுமான சுஜாதா தேவி நின்றிருந்தார். இருவர் முகங்களிலும் கோபம் பிரதிபலித்தது. தந்தை அழைத்தவுடனே தன்னோடு வந்திருந்த காவலர்களை அனுப்பிவிட்டாள் யவனிகா. அவர்கள் முன்னிலையில் குடும்ப விஷயங்களை பேசுவது அவருக்கு பிடிக்காது என்று அவளுக்கு தெரியும். என்ன சொல்றீங்கப்பா? நான் எதுவுமே தப்பா செய்யலையே என்றாள் யவனிகா. நீ தாரகி அரண்மனைக்கு போய் கல்யாண சம்பந்தத்தை முறிச்சிட்டு வந்துட்டியாமே, உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்றாள் அம்மா சுஜாதா. அம்மா, அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியல, அதான் இப்படி பேசுறீங்க. இன்னைக்கு பாஞ்சால நகரத்துல மகா சக்கர தேர்வு நடந்தது. அதுல சமரன் வெறும் 3 நட்சத்திரங்களை தான் ஜெயிச்சான், தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா நீங்களே இந்த சம்பந்தத்தை நிறுத்தியிருப்பீங்க என்றாள் யவனிகா. தெரியும் என்றார் பிரதாபகேசரி சுருக்கமாக. வியப்படைந்தாள் யவனிகா. தெரியுமா?
தெரிஞ்சுமா நீங்க என் மேல கோபமா இருக்கீங்க என்றாள் யவனிகா. அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. விஷயத்தை எடுத்துச் சொன்னால் தான் செய்ததுதான் சரி என்று சொல்வார்கள் தன் பெற்றோர்கள் என்று எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் இங்கே நிலைமை தலைகீழாக இருந்தது. உனக்கும் சமரனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நாங்க பெரியவங்க சேர்ந்துதான் முடிவு செஞ்சோம். அதுபடி நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயா போய் சம்பந்தத்தை முறிச்சுக்கிறதா பேசிட்டு வந்திருக்கியே, அறிவில்ல உனக்கு? கல்யாணங்கிறது என்ன சின்ன குழந்தை விளையாட்டா என்றார் பிரதாபகேசரி. தந்தை அப்படி கேட்டதும் கோபம் தலைக்கேறியது யவனிகாவுக்கு. எனக்கு அறிவு நிறைய தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு தான் அறிவில்ல என்றாள் யவனிகா. அவளது தாய் அதை கேட்டு கையை ஓங்கிக் கொண்டு வந்து விட்டாள். சரியான நேரத்தில் தடுத்து விட்டார் பிரதாபர். இல்லை என்றால் யவனிகாவின் கன்னத்தில் சரியான அடி விழுந்திருக்கும். யாருக்கிட்ட என்ன பேசுற? மரியாதையே கிடையாதா? அத்தனை திமிராயிடுச்சா உனக்கு என்று கத்தினார் சுஜாதா. பொறுமையாயிரு சுஜா, நான் பேசிக்கிறேன் என்ற பிரதாபர் யவனிகாவின் பக்கம் திரும்பினார். இத பாரு யவனிகா, அங்க போறதுக்கு முன்னால நீ எங்க கிட்ட ஒரு வார்த்தை ஏன் சொல்லல? என்கிட்ட சொல்ல பயமா இருந்ததுன்னா அம்மா கிட்டையாவது சொல்லி இருக்கலாம்ல என்றார் அமைதியாக. எதுக்குப்பா சொல்லணும்? அவன் வெறும் 3 நட்சத்திரங்களை தான் ஜெயிச்சிருக்கான். ஆனா நான் 8 நட்சத்திரங்களை ஜெயிச்சவோப்பா. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே இந்த முடிவை தான் எடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அம்மா அடிக்க வராங்க, நீங்க திட்டுறீங்க. எப்படிப்பா அந்த கோலையை கட்டிக்க முடியும் என்றாள் அழுகை கலந்த குரலில். மகளின் கண்களில் தெரிந்த கண்ணீரை பார்த்ததும் மனம் இளகியது தந்தைக்கு. இல்லடா கண்ணு, உனக்கு பிடிக்காததை நாங்க செய்வோமா? ஆனா நீ அவசரப்பட்டிட்டியோன்னு தோணுது என்றார் பிரதாபகேசரி. இல்லப்பா, நான் அவசரப்படவே இல்லை. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்றாள் யவனிகா அழும் குரலில். தந்தையிடம் எப்படி பேசினால் அன்பும் அனுதாபமும் கிடைக்கும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அப்படி இல்லம்மா, அபராஜிதன் பட்டத்தை ஜெயிச்ச ஒருத்தனுக்கு திடீர்னு சக்தி கம்மியாகுதுன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? அது தெரியாம நாம என்று இழுத்தார் பிரதாபகேசரி. என்னங்க இவகிட்ட என்ன நீங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க என்றாள் சுஜாதா. நீ சும்மா இருக்க மாட்டியா சுஜா? நான் பேசிட்டு இருக்கேன்ல. இத பாருடா யவி, ஏதோ ஒரு காரணத்துக்காக சமரனோட சக்தி குறைஞ்சிருக்குனே வச்சுப்போம். திரும்பவும் சில வருஷத்துல அவன் தன்னை நிரூபிச்சான்னா உனக்கு என்ன பிரச்சனை? அவனை நீ தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாமே என்றார் பிரதாபகேசரி. அதை கேட்கவே பிடிக்கவில்லை யவனிகாவுக்கு. ஆமா, இதுதான் எங்க முடிவு. நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு, போதும். ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் சுஜாதா. சின்ன பொண்ணு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சம்பந்தத்தை முறிச்சுக்கிட்டா. எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறா. நீ ஏன் கோவப்படுற சுஜா? யவனிகா, நீ உன்னோட அறைக்கு போய் ஓய்வு எடுத்துக்கோ கண்ணு என்றார் அப்பா அன்பாக. தனது அறைக்கு திரும்பிய யவனிகா யோசனையில் ஆழ்ந்தாள். இன்னமும் என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சிருக்காங்க அப்பாவும் அம்மாவும். கேவலம் 3 நட்சத்திரம் தான் ஜெயிச்சிருக்கான் சமரன். இதெல்லாம் ஒரு தகுதியா? என்னோட தளபதிகள் கூட குறைஞ்சபட்சம் 4 அல்லது 5 நட்சத்திரம் ஜெயிச்சிருக்காங்க. என்னோட தகுதி 8 நட்சத்திரம். நான் கடுமையா பயிற்சி செஞ்சா நானே கூட 9 நட்சத்திரத்தை ஜெயிக்கலாம். அப்படிப்பட்ட நான் எதுக்கு சமரனை கல்யாணம் செஞ்சுக்கணும்? ஏதோ காரணமா சக்தி குறையுதான், சில வருஷத்துல திரும்பவும் வருமா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஏதோ யோசனையில் எழுந்து வந்து ஜன்னல் அருகில் நின்றாள். மாலை நிலா அவள் மேல் வெளிச்சத்தை வீசியது. அந்த இதமான நிலா வெளிச்சத்தில் பார்க்க ஒரு அழகு சிலை போல் இருந்தாள் யவனிகா. கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தின் அழகில் அவளே மயங்கினாள். என்ன மாதிரி அழகும் சக்தியும் இருக்கிற ஒருத்தி எதுக்கு கேவலம் சமரனை போல சக்தியே இல்லாதவனை கல்யாணம் செஞ்சுக்கணும்? இது என்னோட வாழ்க்கை, இதை நான் தான் முடிவு செய்யணும். அப்பாவும் அம்மாவும் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்று எண்ணிக்கொண்டாள். அதே நேரம் இன்னொரு எண்ணமும் வந்தது. ஒருவேளை அப்பா சொல்ற மாதிரி சில வருடங்களுக்கு பிறகு சமரனுக்கு சக்தி திரும்ப கிடைச்சு 9 நட்சத்திரங்களையும் பெற்று அவன் அபராஜிதம் பட்டத்தை ஜெயிச்சிட்டான்னா அது கூட பரவாயில்ல. எனக்கு சவால் விட்ட மாதிரி என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான்னா என்ன ஆகுறது? அவன் சொன்னது எல்லாம் நான் கேட்கணுமே. நிச்சயம் என்ன ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவான். பழிக்கு பழி வாங்கி அவமானப்படுத்துவான். அந்த நிலைக்கு நான் ஆளாகணுமா? அதுக்கப்புறம் என்னால ரட்சமலர் வம்சத்துக்கு தலைவியா ஆகவே முடியாது. என் கனவுகள் எல்லாமே வீணா போயிடும். வாழ்க்கையே நரகம் ஆயிடும். என்ன செய்யலாம்?
என்று யோசித்தாள். அவள் மனதில் ஒரு குறுக்கு யோசனை தோன்றியது. சமரனுக்கு சக்திகள் திரும்ப கிடைச்சாதானே இதெல்லாம் நடக்கும். அப்படி கிடைக்க விடாம பாத்துக்கிட்டா அவனால என்ன ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு அவன் எல்லா விஷயத்திலையும் தோத்து போய்கிட்டே இருக்கணும். அதுதான் வழி என்று எண்ணிக்கொண்டு தனது நம்பிக்கையான காவலாளி நிகண்டனை அழைத்தாள். இன்னையிலிருந்து இப்போ இருந்து நீ சமரனை நிழல் போல தொடரணும். ஆனா நீ தொடர்றது அவனுக்கு தெரியவே கூடாது. அங்க என்ன நடக்குது, யார் வராங்க பேசுறாங்க, இதையெல்லாம் ஒண்ணு விடாம நீ எனக்கு சொல்லணும். சமரனுக்கு எந்த மோதல்லையும் தோல்விதான் கிடைக்கணும். இனிமே இதுதான் உன் வேலை. இப்பவே நீ உன் வேலையை ஆரம்பி என்றாள் யவனிகா. தலை வணங்கி விட்டு சென்றான் நிகண்டன். அங்கே தாரகிய அரண்மனையில் மனவேதனையில் இருந்தான் சமரன். தன்னை பார்ப்பவர்கள் அனைவருமே கிண்டல் செய்வது போல தோன்றியது அவனுக்கு. யாராவது வேறு எதற்காவது சிரித்தால் கூட தன்னை பற்றி கேலி செய்துதான் சிரிக்கிறார்கள் என்று கோபம் வந்தது. மனதில் சுத்தமாக நிம்மதியே இல்லை. இங்கேயே இருந்தால் யாரையேனும் அடித்து விடுவோம் என்று பயந்து கால் போன போக்கில் நடந்தான். அவன் அரண்மனையை விட்டு வெளியே வரவும் அவனது தோழி மேகராணி ஓடி வந்தாள். நானும் வரேன் சமரா என்றாள். நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது மேகா, தயவு செஞ்சு என் கூட வராத, என்னை தனியா விடு என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தான் சமரன். அவன் மனநிலையை புரிந்து கொண்ட மேகராணி, சரி பத்திரமா போ, ஆனா திரும்பி வந்துடு என்று அவனை ஆறுதலாக அணைத்தவள் மீண்டும் தன் அரண்மனைக்குள் சென்று விட்டாள். எங்கெங்கோ சுற்றிய சமரனின் கால்கள் தானாக தன் தாயின் சமாதியை நோக்கி நடந்தன. அங்கே போனதும் தான் மனதுக்கு இனம் புரியாத ஒரு நிம்மதி கிடைத்திருப்பதாக நம்பினான் அவன். சமாதியின் மேல் இருந்த பழைய பூக்கள், உதிர்ந்த இலைகளை அகற்றினான். மனம் வேதனையில் தவித்தது. அம்மா, எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் வரணும்? ஏன் என் சக்தி குறைஞ்சது? எதனால குறைஞ்சது? இனிமே எனக்கு சக்தி திரும்ப வரவே வராதாம்மா. இப்படியே போனா 3 வருஷம் கழிச்சு கூட யவனிகாவை என்னால ஜெயிக்க முடியாது. நான் என்ன செய்வேம்மா? எப்படி என் சக்திகளை நான் அதிகரிச்சுக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. ஏமா என்னை விட்டுட்டு போன? நீ இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று வாய்விட்டு புலம்பியவனின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. தாயின் சமாதியில் தலை வைத்து சாய்ந்து கொண்டான். இழந்த சக்தி எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா மத்தவங்க எதிர்த்தாப்புல அப்பாவுக்கு எவ்வளவு அவமானம். அப்படி ஒரு நிலைமை வர நான் காரணமா இருக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நான் உசுரையே விட்டுறது நல்லது இல்ல? ஆமா, அப்படிதான் செய்யணும். நான் உசுரை விடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஆமா, அப்படிதான் செய்யணும். நான் உசுரை விடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. அவன் பேச பேச தொண்டை அடைத்தது. சற்றே தன்னை சமாளித்துக் கொண்டான். ஆனால் மீண்டும் வேதனை சூழ்ந்தது. அப்படி உசுரையும் விட முடியாது. ஏன்னா நான் இறந்து போய் சொர்க்கத்துக்கு வந்தா அங்க இருக்கிற உங்ககிட்ட எப்படி என் முகத்தை காட்டுவேன்? அந்த துரோகி யவனிகா சொன்ன மாதிரி என்னை இந்த உலகம் தற்கொலை பண்ணிக்கிட்ட கோழன்னு தானே அப்பவும் சொல்லும். சாகவும் முடியாம வாழவும் பிடிக்காம நான் ஏன் இப்படி இருக்கேன்? இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏன் வரணும்? நீங்க 2 பேரும் பெருமைப்படும்படியா நான் இது வரைக்கும் எதுவும் செய்யலையம்மா என்று உரக்க கத்தியபடி கைகளை மூடி தரையில் ஓங்கி ஓங்கி குத்தினான் சமரன். கற்களும் மண்ணும் குத்தி ரத்தம் வழிந்ததை கூட அவன் பொருட்படுத்தவில்லை. ஏதாவது அதிசயம் நடந்தாதான் எனக்கு சக்தி கூடும், இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிரும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னால தாங்கவே முடியலையே என்று அரற்றியபடியே குத்திக் கொண்டிருந்தான். அப்போது இடி இடித்தது. காற்றும் வேகமாக சுழன்று அந்த இடமே புழுதியும் காய்ந்த இலைகளுமாக பறந்து அந்த கல்லறையை சுற்றி சுற்றி வந்தது. சமரன் அதை சமாளிக்க முடியாமல் அம்மாவின் கல்லறையிலேயே கண்களை இறுக மூடிக்கொண்டு கிடந்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு இரைச்சல் அடங்கி காற்று செயல் இழந்து ஒரு பேரமைதி உண்டானது. அதுவரை வானில் ஒளிர்ந்து கொண்டிருந்த வால் நட்சத்திரம் இறுதியாக ஒருமுறை மின்னி மறைந்தது. அதற்கு பின் அது தோன்றவே இல்லை. நீண்ட அமைதிக்கு பின் சமரா, சமரா என்று மெல்ல ஒலிக்கத் தொடங்கியது. ஒரு அசரீரியின் குரல். அதிர்ந்து நிமிர்ந்தான் சமரன். நான் பேசுறது கேக்குதா சமரா என்று அந்த கம்பீரமான குரல் மீண்டும் அவன் காதருகில் கேட்டது. துள்ளி எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தான் சமரன். அங்கே அவனைத் தவிர வேறு யாருமே இல்லை. யார்
யார் பேசினது என்றான். பதட்டப்படாத, நான் தான் பேசினேன். நிதானமாக பதில் சொல்லியது அந்த 60 வயது மதிக்கத்தக்க ஓர் ஆணின் குரல். நீ ஏதோ பெரிய சங்கடத்துல மாட்டிக்கிட்ட போல, என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் என்றது அந்த குரல் மீண்டும். இம்முறை மிகவும் எச்சரிக்கையான சமரன் மரங்களின் மறைவில் சமாதியின் அந்த பக்கம் என எல்லா இடங்களில் தேடினான். ஆனால் யாருமே இல்லை. என்னை ஏன் எங்கெங்கேயோ தேடுற சமரா? இதோ உன் வலது கை விரல்ல இருக்கிற உன் மோதிரத்துல தான் நான் இருக்கேன் என்று அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. தனது வலது கையில் இருந்த கருமை நிற வைரக்கல் பதிக்கப்பட்ட தன் மோதிரத்தை பார்த்தான் சமரன். அவன் தாய் அவனுக்கு கொடுத்த இறுதிப் பரிசு அந்த மோதிரம். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மோதிரத்தில் சில அதிர்வுகள் தோன்றின. கொஞ்சம் பதட்டமாக ஆனான் சமரன். இடது கையால் வலது கையில் இருந்த மோதிரத்தை மூடி அதிர்வுகளை நிறுத்த முயற்சித்தான். அதே கணம் தட்டென்ற சத்தத்தோடு மிகவும் பலமாய் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான். அவன் கண் முன்னால் மோதிரத்திலிருந்து வெண்மையான புகை போன்ற நிழல் உருவம் ஒன்று உருவாக ஆரம்பித்தது. அந்த இடமே வெண்புகையால் சூழப்பட்டது. அதிர்ச்சியில் சமரனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. யார் 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 நீங்க என்றான் குழறலாக. என்று சிரித்தபடி அந்த நிழல் உருவம் சமரனை காற்றின் வேகத்தில் சுற்றி வர ஆரம்பித்தது. ஒரு கணம் அந்த உருவம் அவன் முன்னால் நின்றது. அடுத்த நொடியே வேகமாக சுழன்று அவனுக்கு பின்னால் போய் நின்றது. அதற்கேற்றபடி அவனும் அங்கும் இங்கும் மாறி மாறி திரும்ப வேண்டியதாயிற்று. ஒரு இடத்துல நில்லுங்க, யார் நீங்க? என் மோதிரத்துக்குள்ள எப்படி வந்தீங்க என்று நடுக்கத்துடன் கத்தினான் சமரன். சட்டென அவன் முன் வந்து நின்றது அந்த 6 அடி வெண்புகை உருவம். மோதிரத்திலிருந்து வெளிப்பட்ட வெண் உருவத்தை பார்த்த சமரன், ஒரு இடத்துல நில்லுங்க, யார் நீங்க? என் மோதிரத்துக்குள்ள எப்படி வந்தீங்க என்றான் நடுக்கத்துடன். ஒரு வழியாக அந்த வெண்மையான நிழல் உருவம் ஒரு இடத்தில் நின்றது. நீண்ட வெண்தாடியுடன் வெள்ளை அங்கியில் ஒரு தேவதூதரைப் போல் ஒரு முதியவர் காட்சியளித்தார். பழுத்த அனுபவமும் தெளிந்த ஞானமும் அவர் கண்களில் ஒளிர்ந்தது. புன்சிரிப்புடன் கூடிய குறும்புடன் தாடியை தடவியபடியே பேச ஆரம்பித்தார். நான் யாருன்னு தெரிஞ்சு நீ இப்ப என்ன பண்ண போற சமரா? தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் தெரிஞ்சுக்கோ, போதும். உன்னை பத்திரமா பாதுகாக்கத்தான் நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு எந்த கவலையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என் கடமை என்று சொல்லிவிட்டு எதற்கோ சிரித்தது அந்த உருவம். எதுக்கு சிரிக்கிற என்றான் சமரன். ஒண்ணுமில்ல, உண்மையை சொன்னா நீ எனக்கு உதவிதான் செஞ்சிருக்க. கடந்த 3 வருஷமா உன் மோதிரத்துல பத்திரமா வச்சிருந்த. இப்போ தூக்கத்துல இருந்தும் எழுப்பி விட்டுட்ட. அதுக்கு என் நன்றி. ஆனா நீ சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு சிறப்புத்தன்மை உன்கிட்ட இருக்கு. என்னதுன்னு தான் என்னால சரியா சொல்ல முடியல. ஆனா ஏதோ ஒன்னு இருக்குன்றது மட்டும் உறுதி என்றது அந்த உருவம். ஓஹோ, கடந்த 3 வருஷமா என் மோதிரத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருந்தியா? உன்னாலதான் எனக்கு சக்தி குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நேத்தைக்கு மகாசக்கர தேர்வுல எனக்கு 3 நட்சத்திரம் கிடைச்சதுக்கும் நீதான காரணம். எதுக்கு நீ அப்படி செஞ்ச என்றான் சமரன் கோபமாக. அதை கேட்டு இன்னும் பெரிதாக என்று சிரிக்க ஆரம்பித்தது அந்த நிழல் உருவம். நீ சிரிக்கிறத பார்த்தா நான் நினைச்சது சரிதான். உன்னாலதான் என் சக்திகள் குறைஞ்சுகிட்டே வந்திருக்கு. உன்னாலதான் நான் பாஞ்சால நகரத்தில் இருக்கிற மக்கள் முன்னால் அவமானப்பட்டு இப்போ நிக்கிறேன் என்றான் கோபத்தை மிகவும் கட்டுப்படுத்தியபடி. ஆனால் இன்னமும் அந்த நிழல் உருவம் சிரித்துக் கொண்டுதான் இருந்தது. முதலில் அப்பாவி போல தெரிந்த அந்த உருவத்தின் முகம் இப்போது பயங்கரமாக இருப்பதாக தோன்றியது சமரனுக்கு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இரு, உன்னை எப்படி அழிக்கிறேன்னு என்று கத்தியபடி கோபம் எல்லை மீற தன் அன்னையின் இறுதி பரிசு என்று கூட பார்க்காமல் மோதிரத்தை கழற்றி தூர வீசினான் சமரன். அவனது ஆத்திரமான செயலை பார்த்து சிரிப்பதை நிறுத்தியது அந்த உருவம். நடந்தது நடந்து போச்சு. இப்படி கோபப்பட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா? நான் சொல்றபடி நீ கேட்டால் உனக்கு தான் நல்லது. என்னால பல நன்மைகள் உனக்கு உண்டாகும் என்றது அந்த நிழல் உருவம். என் சக்திகளை குறைச்சிட்டு அவமானப்படவும் வச்சுட்டு உதவுறேன்னு வேற சொல்றியா? உனக்கு என்ன வேணும் என்றான் சமரன் கோபமாக. சற்றே நெருங்கி வந்த அந்த உருவம் காற்றில் நின்றது. அப்படி கேளு, நான் விளக்கமா சொல்றேன்.
முதல்ல இந்த மோதிரத்தை போட்டுக்கோ, அதுல எனக்கு இடமும் கொடு. அதுக்கு பதிலுக்கு அந்த உருவம் பேசி முடிக்கும் முன்னரே சமரன் குறுக்கிட்டான். முடியாது, இனிமே அந்த மோதிரத்தை நான் போட்டுக்கவே மாட்டேன். நீ இருப்பேன்னு தெரிஞ்சோ அதை போட்டுக்க நான் என்ன பைத்தியமா இல்ல முட்டாளா என்றான் சத்தமாக. காற்றிலிருந்து மோதிரத்தை மீண்டும் வரவழைத்து அதை சமரனின் கண்கள் முன்னால் ஆட்டியபடியே பேசியது அந்த நிழல் உருவம். ரொம்ப பேசாத. பாஞ்சால நகரத்துல நீ தலைநிமிர்ந்து நடக்கணுமா வேண்டாமா? 3 நட்சத்திரத்துல இருந்து திரும்பவும் 9 நட்சத்திரம் வர உன் சக்தி உயரணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? திரும்பவும் அபராஜிதன் பட்டத்தை ஜெயிச்சு உங்க அப்பாவுக்கு பெருமை தேடி தரணுங்கிற ஆசையும் இல்லையா என்றது அந்த உருவம். அது பேச பேச சமரனின் நெஞ்சு வேகமாக துடித்தது. பின் சமாதானமானவன், பின் என்னதான் சொல்கிறது இந்த நிழல் உருவம், கேட்போமே என்று முடிவு செய்து கொண்டான். தான் பேசுவதை கேட்கிறான் சமரன் என்று தெரிந்ததும் மீண்டும் பேச ஆரம்பித்தது அந்த நிழல் உருவம். என் உதவி இல்லாமலே கூட உன்னால 9 நட்சத்திரங்களை ஜெயிக்க முடியும் தான். ஆனா அதுக்கு தேவையான சமயம் உன்கிட்ட இப்ப இருக்கா? அது மட்டும் இல்ல, உனக்கு வயசு 20. இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் உனக்கு சமயம். இந்த ஒரு வருஷத்துல 3ல இருந்து 7 நட்சத்திரம் வரையிலும் கூட உன்னால முன்னேற முடியாது. ஒருவேளை 21 வயசுல உன்னால 7 நட்சத்திரங்களை ஜெயிக்க முடியலன்னு வச்சுக்கோ. பாஞ்சால நாட்டு சட்டப்படியும் தாரகீய வம்ச வழக்கப்படியும் நீ பாஞ்சால நாட்டில இருந்தே போயாகணுமே. உன்னை நாடு கடத்திடுவாங்களே. நிழல் உருவம் பேசியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தான் சமரன். சற்று சுதாரித்தவன், ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றான் அதிர்ச்சியாக. எனக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும், இத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட தேவையே இல்லை. நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்கோ என்றது நிழல் உருவம். வெறுமனே தலையை ஆட்டினான் சமரன். அடுத்த வருஷம் உனக்கு 21 வயசாயிடும். அப்ப பாஞ்சால நாட்டுல நடக்கிற இந்திர விழாவுல கலந்துக்கிட்டு நீ குறைஞ்சது 7 நட்சத்திரமாவது ஜெயிச்சாதா இங்க தொடர்ந்து வசிக்க முடியும். இதுலயும் கூட நீ தப்பிச்சிட்டேன்னு வச்சுப்போம். ஆனா அடுத்த 3 வருஷத்துக்குள்ள நீ யவனிகா கூட மோதியே ஆகணுமே. யவனிகாவை ஜெயிக்கிறதா சவால் விட்டுருக்கியே என்றது நிழல் உருவம். அவளை பத்தி பேசாத, நீ திமிரு பிடிச்சவ என்று கோபத்தில் கத்தினான் சமரன். அவனது கோபத்தை கண்டு மீண்டும் சிரித்தது அந்த நிழல் உருவம். கோபப்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறமும் ஏன் கத்திக்கிட்டு இருக்க? இப்போ உண்மையான நிலை என்ன அதை புரிஞ்சுக்கோ. 3 வருஷம் கழிச்சு நீ யவனிகா கூட மோதிதான் ஆகணும். அதுக்கு தேவையான சக்தி இப்போ உன்கிட்ட இல்லைங்கிறது தான் உண்மையான உன்னோட நிலைமை என்றது நிழல் உருவம். உண்மை சுட்டது சமரனுக்கு. இப்போ என்னை என்னதான் செய்ய சொல்ற என்று மீண்டும் கத்தினான் சமரன். முதல்ல நான் சொன்னபடி மோதிரத்தை போட்டுக்கிட்டு அதுல எனக்கு இடம் கொடு. அப்புறம் பாரேன் உன் வாழ்க்கையை நான் எப்படி மாத்துறேன்னு. எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தெம்பையும் சக்தியையும் நான் தருவேன். இப்ப மாதிரி உன் சக்தியை குறைப்பேன் நான், நீ கவலைப்பட வேண்டாம். இனி அப்படி செய்ய மாட்டேன். ஏன் அப்படி செஞ்சேன்னு போக போக உனக்கே புரியும். நான் வந்துட்டேன்ல, இனி நீ எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை என்றது அந்த உருவம். உன்னை நான் எதுக்கு நம்பணும் என்றான் சமரன். நல்லா யோசிச்சு பாரு சமரா, உனக்கு கெடுதல் செய்யறதால எனக்கு என்ன லாபம் இருக்க முடியும் என்றது அந்த உருவம். நல்லா இருக்கே நீ சொல்றது. நீதானே என் சக்தியை குறைச்ச. அதுல என்ன கிடைச்சதுன்னு உனக்கு தானே தெரியும். என்ன கேக்குற என்றான் சமரன் கோபமாக. வலிய வந்து உதவி செய்யறேன்னா அது உனக்கு பிடிக்கல. சரி, உங்க அம்மா உனக்கு இறுதி பரிசா கொடுத்த இந்த மோதிரத்துல இருந்து தானே நான் வந்தேன். அவங்க உனக்கு கெடுதல் செய்வாங்களா சமரா? நான் இருக்கிறது தெரிஞ்சுதான் உனக்கு இந்த மோதிரத்தை கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அவங்க என்ன உனக்கு துணையா தானே விட்டுட்டு போயிருப்பாங்க. யோசி சமரா, யோசி என்றது வெண்மையான நிழல் உருவம். சிந்தனையில் ஆழ்ந்தான் சமரன். என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள். அவள் கொடுத்த மோதிரத்திலிருந்து வந்திருக்கிறது இந்த உருவம். நம்பித்தான் பார்ப்போமே. அதுவும் தவிர இழந்த சக்திகளை மீண்டும் பெற இதை விட்டால் வேற வழி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அவனுக்கு. சரி, நீ சொன்னபடியே செய்யறேன் என்றான் வேண்டா வெறுப்பாக. அதை கேட்டதுமே அந்த நிழல் உருவம் சந்தோஷத்தில் அவனை வேகமாக சுற்றி சுற்றி வந்தது. அதன் வேகத்தை தாங்க முடியாமல் தரையில் மீண்டும் விழுந்தான் சமரன். என்ன பண்ற நீ? கொஞ்சம் ஒரு இடமா நின்னு பேச என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நின்றான். அதற்கும் சிரித்தது அந்த உருவம். இவ்வளவு நேரம் வளவளன்னு என்னென்னவோ பேசினியே, உன் பேர் என்னன்னு சொன்னியா என்றான் சமரன். என் பேரு வருணமித்திரன்.
ஆனா நீ என்ன குருவே அல்லது குருநாதரே அப்படின்னு தான் கூப்பிடணும். நான் ஆசிரியர், நீ மாணவன். அந்த நினைப்பு இருக்கட்டும் என்றார் வருணமித்திரர். வயதிலும் அனுபவத்திலும் தன்னை விட பல மடங்கு மூத்தவரான வருணமித்திரரை மரியாதையாய் அழைப்பதில் என்ன தவறு என்று எண்ணிக்கொண்டான். அப்படியே கூப்பிடுறேன் குருவே. என்னோட பயிற்சியை எப்ப ஆரம்பிக்க போறீங்க என்றான் சமரன் ஆர்வமாக. கூடிய சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம் என்றார் வருணமித்திரர். சட்டென ஏதோ நினைவு வந்தவன் போல குருவை ஏறிட்டான் சமரன். உங்களுக்கு இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கே, மிலாஞ்சி பானத்தை பத்தி தெரியுமா என்றான் சமரன் அவசரமாக. தெரியும் தெரியும், உலகத்திலேயே ரொம்பவும் கேவலமான பானம் அதுதான். அதை போல பல மடங்கு சக்தி தரக்கூடிய பானத்தை நான் தயார் செஞ்சு தரேன் உனக்கு. அமுத பானத்துக்கு ஈடானது. பேரு அமிர்ததாரா. நல்ல நேரம் வந்தாச்சு உனக்கு என்றார் வருணமித்திரர். அமிர்ததாராவா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதை குடிச்சா என்ன பலன் என்றான் சமரன். கேள்வி அதிகமாக கேட்குற நீ கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். போக போக நீயே தெரிஞ்சுப்ப. நான் சில மூலிகைகள் எழுதி தரேன், வாங்கிட்டு வா. அமிர்ததாரா பானம் தயாரானதும் சொல்கிறேன், குடிச்சு பார்த்துட்டு நீயே முடிவு பண்ணு, மிலாஞ்சியா அமிர்ததாராவான்னு என்று சொல்லிவிட்டு சில மூலிகைகளின் பெயர்களை காகிதத்தில் எழுதி அதை சமரனின் கைகளில் கொடுத்தார் வருணமித்திரர். அதை படித்ததும் சமரனின் கண்கள் பிதுங்கிவிட்டன. ஐயோ, நீ எழுதியிருக்கிற மூலிகையெல்லாம் விலை ரொம்ப அதிகமாச்சே. வாங்கிறதுக்கு குறைஞ்சது எங்க நாட்டு பணம் 800 தங்க நாணயம் தேவைப்படுமே. என்கிட்ட ஏது அவ்வளவு காசு என்றான் மெதுவாக. பானம் தயார் செய்ய இதெல்லாம் தேவை, அதுதான் என் வேலை. பணத்தை ஏற்பாடு பண்றது உன் வேலை. உன்கிட்ட காசே இல்லைன்னு தான் பரிதாபப்பட்டு விலை குறைஞ்ச மூலிகையா தான் எழுதின. அதுக்கே அழுகிற. 800 தங்க நாணயம் ஏற்பாடு பண்ண முடியாத உன்னால நான் தயாரிக்க போற பானத்தோட விலை மதிப்பு தெரியாம பேசுற. அதை கேட்டா மயங்கியே விழுந்துருவ போல இருக்கே என்றார் குருநாதர். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே யாரோ அவர்களை நோக்கி வருவது போல தோன்றியது சமரனுக்கு. காலடி ஓசை கேட்டதும் அவசரமாக பேசினார் வருணமித்திரர். நான் திரும்பவும் மோதிரத்துக்குள்ள போறேன், நீ அதை போட்டுக்கோ. இன்னொரு விஷயம், மோதிரத்தை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ யார்கிட்டையும் சொல்லிடாத, புரிஞ்சுதா என்று சொல்லிவிட்டு மீண்டும் மோதிரத்துக்குள் நுழைந்து கொண்டான். காலடி யோசை மிகவும் பக்கத்தில் கேட்டது. யாராக இருக்கும் என்று யோசிக்கும் போதே அவனது தோழியான மேகராணி முகம் தெரிந்தது. என்னை தனியா விடுன்னு நீ சொல்லிட்ட, ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் நீ அரண்மனைக்கு வரல. எனக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு, அதான் வந்தேன் என்றாள் மேகராணி. நான் இங்கதான் இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் மேகா என்றான் சமரன் ஆச்சரியமாக. சின்ன வயசுல இருந்து உன்னை எனக்கு தெரியும் சமரா. உங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. உனக்கு மனசுக்கு சங்கடமா இருந்தா நீ உங்க அம்மாவோட சமாதிக்கு தான் வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள் மேகராணி. மென்மையாக அவளை நோக்கி அன்பாக சிரித்தான் சமரன். யாரு வேணா உன்னை விட்டு போகலாம் சமரா. உனக்கு எத்தனை சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு போக மாட்டேன், இது சத்தியம் என்றாள் மேகராணி அன்பாக. அவளது ஆதரவான வார்த்தைகளை கேட்டு மெல்லிய புன்னகை வந்தது சமரனுக்கு. ஆனால் அடுத்த கணமே மீண்டும் தனது கவலைகள் நினைவுக்கு வர முகம் வாடியது. என்னாச்சு சமரா, நல்லா சிரிச்ச, திடீர்னு முகம் மாறிடுச்சே என்றாள் மேகராணி. மேகா, உன்கிட்ட கொஞ்சம் பணம், அதாவது தங்க நாணயம் இருக்கா? செலவுக்கு வேணும் என்றான் மிகவும் தயங்கியபடி. அதை கேட்டு திகைத்து போனாள் மேகராணி. இத்தனை வருஷத்தில் சமரன் ஒருமுறை கூட பணம் வேண்டும் என்று கேட்டதே இல்லை. அவனுக்கு பணத்தேவை இருந்ததும் இல்லை. அப்படியே பணத்தேவை இருந்தால் கூட தன் மகனுக்கு அவ்வப்போது பணம் கொடுத்து வந்தார் அருணேந்திரர். ஆனால் இன்று இவன் என்னை கேட்கிறானே என்று எண்ணிக்கொண்டாள் மேகராணி. அவள் பேச வாயை திறக்கும் முன்னே பேசினான் சமரன். அப்பாவை பணம் கேட்டு தொந்தரவு பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல. ஏற்கனவே என்னால அவருக்கு எத்தனையோ அவமானம், மன வருத்தம் இதெல்லாம் இருக்கு. இதை தவிர பணம் கேட்டு தொந்தரவு செஞ்சா நான் மனுஷனே இல்லை. அதனாலதான் உன்னை கேட்கிறேன் என்றான். அவன் முகமே சிவந்திருந்தது. கவலைப்படாத சமரா, எல்லாம் சரியாயிடும். என்கிட்ட 1000 தங்க நாணயம் இருக்கு, அது போதுமா என்றாள் மேகராணி. தாராளமா போதும் மேகா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்.
எப்படியாவது இந்த கடனை சீக்கிரமே திருப்பி கொடுக்க முயற்சி செய்றேன் என்றான் சமரன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில். என்ன சமராணி, கடன் அது இதுன்னு பெரிய வார்த்தை பேசுற? நமக்குள்ள என்ன இருக்கு? நீ ஒன்னும் திருப்பி தர வேண்டாம். நீ தப்பா நினைக்கலன்னா உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா என்றாள் மேகராணி. சொல்லு மேகா என்றான் சமரன். உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? என்ன வாங்க போற? என்கிட்ட சொன்னா நானும் கடை வீதிக்கு உன் கூட வந்து நல்லதா பார்த்து வாங்கி தருவேன்ல என்றாள் மேகராணி. உதவி செய்தவளிடம் கடுமையாக பேசவும் ஒரேடியாக மறுக்கவும் மனம் வரவில்லை சமரனுக்கு. தாராளமா வாயேன், சாதாரணமான ஜாமான்கள் தான். நாளைக்கு நாம 2 பேருமே பஜாருக்கு சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவோம் என்றான் சமரன். புன்னகைத்தபடியே இருவரும் தாரகியே அரண்மனையை நோக்கி நடந்தனர். அதுவரையில் மரத்தின் பின்னால் ஒளிந்திருந்த யவனிகாவின் ஒற்றன் நிகண்டன் மறைவை விட்டு வெளியே வந்தான். ஓஹோ, கடைக்கா போறீங்க, பாத்துக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். வரவிருக்கும் ஆபத்தை அறியாமல் சமரனும் மேகராணியும் சாமான்கள் வாங்குவதற்காக பாஞ்சால நகர கடைவீதிக்கு சென்றனர். கடைவீதியின் உள்ளே நுழைந்து சிறிது தூரம் நடந்ததுமே இங்கே என்னவோ நடக்கப் போகிறது என்ற உணர்வு உண்டானது சமரனுக்கு. சுற்றிலும் பார்த்தான். தாரகிய வீரர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அது வழக்கம்தான். சற்று தொலைவில் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தால் சாமான் வாங்கவோ விற்கவோ வந்தவர்கள் போலவே இல்லை. அவர்கள் ஒற்றர்கள் என்பதை நொடியில் கண்டுபிடித்து விட்டான் சமரன். அடடே, சமரனும் மேகராணியுமா என்றொரு குரல் கேட்க அப்படியே நின்றார்கள் இருவரும். திரும்பி பார்த்தபோது புன்னகைத்தபடியே ஒரு ஆள் அவர்கள் அருகில் வந்து நின்றான். உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்க 2 பேரையும் நல்லாவே தெரியும். கடைவீதியோட பாதுகாப்பு பொறுப்பு அதிகாரி நான் தான். உங்க அப்பாவை பார்க்க அரண்மனைக்கு வருவேன். பேரு சுரேன் என்றான் அந்த மனிதன். அதை கேட்டதும் புன்னகைத்தான் சமரன். பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் ரொம்ப நல்லாவே செஞ்சிருக்கீங்க என்றான் பாராட்டாக. நன்றி சமரா. ஏதாவது வாங்கணுமா? நீங்க இப்படி வந்து உட்காருங்க, நான் ஆளுங்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன் என்றான் சுரேன். இல்ல இல்ல, அது வேண்டாம். நாங்களே சும்மா சுத்தி பார்த்து பிடிச்சதை வாங்கிப்போம். அப்படி உதவி வேணும்னா நாங்களே கூப்பிடுறோம் என்றான் சமரன் அவசரமாக. சரி, ஏதாவது தொந்தரவுன்னா சுரேன்னு ஒரு குரல் கொடுத்தா போதும். நானும் என் ஆளுங்களும் அடுத்த நிமிஷமே அங்க வந்து இருப்போம் என்றான் அவன் ஆர்ப்பாட்டமாக. சரி என்று தலையை ஆட்டிவிட்டு மேலே நடந்தனர். கடைவீதியில் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்ற உணர்வு இப்போது மேகராணிக்கும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சமரனின் மோதிரத்தில் இருந்த வருணமித்திரர் பேசினார். அவர் பேசுவது சமரனை தவிர பிறர் காதில் விழாது. உன்னோட உள்ளுணர்வு ரொம்ப சரி. இங்க என்னவோ சரியில்லை. நீ வாங்குற மூலிகைகள் பகைவர்கள் கைக்கு போகவே கூடாது. ரொம்ப கவனமாயிரு. அடுத்தவங்க கைக்கு மூலிகை போகாம பாத்துக்கோ, சொல்லிட்டேன் என்று எச்சரித்தார் வருணமித்திரர். அதை கேட்டதும் வாங்கியிருந்த அத்தனை மூலிகைகளையும் ஒரு மாணிக்க கல்லையும் மேகராணியின் கைகளில் திணித்தான் சமரன். நான் சொல்றபடி கேளு மேகா. இந்த மூலிகைகளையும் கல்லையும் எடுத்துக்கிட்டு வேற ஒரு வழியா நீ நம்ம அரண்மனைக்கு போயிடு. அங்க வந்து இதையெல்லாம் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் என்றான். மீண்டும் சமரனின் பார்வை சற்று தொலைவில் நின்றிருந்த மனிதர்கள் மீது விழுந்தது. அதோ அங்க கூட்டமா நிக்கிறாங்க பாரு, அவங்கள பார்த்தா உளவாளிகள் மாதிரி இருக்கு. நீ சீக்கிரம் கிளம்பு என்றான். நண்பனை தனியே விட்டுவிட்டு போக மேகராணிக்கு மனமில்லை. ஆனால் சமரன் மிகவும் வற்புறுத்தவே வேறொரு வழியாக கடைவீதியை விட்டு வெளியேற எண்ணி நடந்தாள். உளவாளிகளை தொடர்ந்து கடைவீதியின் நெருக்கமான தெருக்களில் சென்றான் சமரன். 2 எட்டு எடுத்து வைத்திருப்பாள். சட்டென யாரோ ஒருவன் மேகராணியின் முன்னால் வந்து வழியை மறித்துக் கொண்டு நின்றான். மேகராணி வெளியேறுவதற்காக 2 எட்டு எடுத்து வைத்திருப்பாள். யாரோ ஒருவன் மேகராணியின் முன்னால் வழியை மறித்துக் கொண்டு நின்றான். யாரென கவனித்தாள். அது யவனிகாவின் ஒற்றன் அல்ல. மேகராணியின் எதிரில் நல்ல உயரமும் பருமனுமான ஒரு இளைஞன் ஈ என இழித்தபடி நின்றான். கழுத்தில் சுறாமீனின் வடிவம் பச்சை குத்தி இருந்தது. அந்த இளைஞனை முந்திக் கொண்டு பேசினாள் மேகராணி. இதோ பார் விக்ரமார்ஜுனா, நீ கடக வம்ச தலைவரோட மகன்தான். அதுக்காக ஏன் என் வழியை மறைச்சிட்டு நிக்கிற? வழிவிடு, எனக்கு வேலை இருக்கு என்றாள் மேகராணி சாதாரணமாக.
உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு கடை வீதியில் அலங்கார பொருட்கள் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அதானே? சரி வா, 2 பேரும் பேசிக்கிட்டே போய் சேர்ந்து வாங்குவோம் என்றான் விக்ரமார்ஜுனன். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டாள் மேகராணி. உன் கூட கடைக்கு வர எனக்கு இஷ்டமில்ல, இப்ப வழிய விடு என்றாள். தன்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் பேசும் மேகராணியை கண்டு கோபம் வந்தது விக்ரமார்ஜுனனுக்கு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தன் உடையிலிருந்து ஒரு வளையலை வெளியில் எடுத்தான். இத பாத்தியா? இந்த அழகான வளையலை நான் உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கேன். இத வாங்கிக்கோ, உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்றான் விக்ரமார்ஜுனன். வேண்டாம் என்று மறுக்க நினைத்தபோது மேகராணியின் கண்கள் அந்த வளையலில் பதிக்கப்பட்டிருந்த சிறு சிறு கற்கள் மேல் சென்றது. அவை சமரனின் சக்தியை அதிகரிக்க பயன்படலாம் என்ற எண்ணம் தோன்றவுமே தன் மனதை மாற்றிக்கொண்டாள். பேசாம வளையலை வாங்கிக்கலாம், அதுல பதிச்சிருக்கிற கற்களை எடுத்துக்கிட்டு வளையலை தூக்கி போட்டுடுறேன் என்று எண்ணினாள். அவளது கண்கள் வளையலை ஏதோ யோசனையோடு பார்ப்பதை கவனித்த விக்ரமார்ஜுனனின் உதட்டில் பெருமையான புன்னகை வந்தது. ஏன் யோசிக்கிற மேகா? தாரகிய வம்சம், கடக வம்சம் 2மே பாஞ்சால நகரத்தில் உள்ள ரொம்ப செல்வாக்கான வம்சங்கள் தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கொடுக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல என்றான் விக்ரமார்ஜுனன். மேகராணிக்கு அவன் பேச்சு காதில் விழவே இல்லை. வளையலை வாங்க மேகராணி கைகளை நீட்டிய அந்த கணம் சமரனின் கரம் வந்து அவளது கைகளை பலமாக பிடித்து தடுத்தது. இவன் கொடுக்கறான்னு நீயும் வாங்குறியே, அறிவு இருக்கா உனக்கு? இவன் எப்படிப்பட்டவனு தெரியாத உனக்கு என்று கோபமாக கேட்டான் சமரன். விக்ரமார்ஜுனனின் பக்கம் திரும்பினான். இந்தா உன் பரிசை நீயே வச்சுக்கோ, மேகாவுக்கு இது தேவையில்லை என்றான். தனக்கும் மேகராணிக்கும் நடுவே வந்த சமரனை கண்டதும் விக்ரமார்ஜுனனின் கோபம் எல்லை மீறியது. ஆனால் அங்கே மேகராணியும் இருந்ததால் தன்னை மிகவும் கட்டுப்படுத்திக் கொண்டான். சாதாரண ஒரு வளையலை என் பரிசா நான் கொடுக்கிறேன், நீ ஏன் புகுந்து குழப்புற என்றான் விக்ரமார்ஜுனன் புன்னகையோடு. நீ பெண்களுக்கு எதுக்கு பரிசு கொடுக்கறன்னு நம்ம நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். உன் வேலைய வேற எங்கேயாவது காட்டு, எங்க கிட்ட வேண்டாம். இன்னொரு தடவை பரிசு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு மேகாவை நெருங்குன அப்புறம் உன் உசுறு உனக்கு சொந்தமில்லை என்றான் சமரன் கடுமையாக. அதை கேட்டு விக்ரமார்ஜுனனின் கண்கள் சிவந்தன. அதை பார்த்த அடுத்த நொடியே கடகவம்ச வீரர்கள் மேகராணியையும் சமரனையும் சுற்றி வளைத்துக் கொண்டனர். கோபத்தில் கொதித்தான் சமரன். கொஞ்சம் உன் கோபத்தை குறைச்சுக்கோ சமரா என்றார் மோதிரத்திற்குள் இருந்த வருணமித்திரர். ஆனால் விக்ரமன் அடங்கவில்லை. கேவலம் மகா சக்கர தேர்வுல 3 நட்சத்திரம் வாங்குற நீ என்ன மிரட்டுறியா? இது புலிய பார்த்து பூனை மிரட்டுறது போல இருக்கு என்றான் விக்ரமார்ஜுனன் கிண்டலாக. அதை கேட்டு சுற்றி இருந்தவர்கள் சிரித்தனர். அவமானத்தால் மேலும் ஆத்திரம் மூண்டது சமரனுக்கு. கொஞ்சம் பொறு சமரா, இவன் உன் எதிரி இல்லை. உன்னோட நோக்கம் சக்தியை அதிகரிச்சுக்கிட்டு யவனிக்காவை தோக்கடிக்கிறது தான். அதனால உன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இங்கிருந்து போயிடு, அதான் புத்திசாலித்தனம் என்றார் குருநாதர் வருணமித்திரர். அவர் கூறுவதை அனுசரித்து அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தான் சமரன். அவனை பின்தொடர்ந்தாள் மேகராணி. விக்ரமார்ஜுனன் தொடர்ந்து ஏதோ சொல்ல அனைவரும் சிரித்தனர். அவமானத்தால் தலைகுனிந்து வேகமாக நடந்து தாரகிய அரண்மனை வந்தார்கள் மேகராணியும் சமரனும். யவனிகா அனுப்பிய ஒற்றனும் அவர்களை தொடர்ந்து கொண்டிருந்தான். நேராக தன் அறைக்கு போய் கதவை சாத்திக் கொண்டான் சமரன். இன்னும் எத்தனை அவமானத்தை நான் சுமக்கணும்? எப்பதான் எனக்கு பயிற்சி ஆரம்பிக்க போறீங்க என்றான் சமரன் தன் அறையில் நுழைந்ததும். மோதிரத்திலிருந்து வெளியே வந்தார் வருணமித்திரர். உன் ஆர்வத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமரா. முதல்ல பெரிய பாத்திரத்துல சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு வா என்றார் ஆணையிடும் குரலில். ஏதோ முனகியபடியே சென்று வெந்நீரை எடுத்து வந்தான். சந்தையில் வாங்கிய மூலிகைகளிலிருந்து சிலவற்றை எடுத்து அந்த வெந்நீரில் போட்டார் வருணமித்திரர். அந்த மூலிகைகள் தண்ணீரில் மூழ்க மூழ்க நீரின் நிறம் மாறியது. அவர் இருமுறை சொடுக்கியவுடன் சமரனின் படுக்கைக்கும் மேஜைக்கும் நடுவே காலியிடம் உருவானது. அந்த இடைவெளியில் தியானம் செய்வது போல அமர்ந்து கொண்டார் வருணமித்திரர். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து என் முன்னாடி உட்காரு என்றார். அப்படியே செய்தான் சமரன். கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்த சிறிது நேரத்தில் அவரது வலது உள்ளங்கையில் இருந்து நெருப்பு பொறிகள் வர ஆரம்பித்தன. உடனே தனது இடக்கையை நெருப்பு பொறிகள் வரும் வலது கையின் மேல் வைக்க நெருப்பு அணைந்து விட்டது.
இவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க சமரனின் முகம் மலர்ந்தது. இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு பயிற்சி தான். இப்போ நீ செய். கண்ணை மூடிக்கிட்டு மனசை ஒருமுகப்படுத்து என்றார் குருநாதர். சற்றே விழித்தான் சமரன். இருந்தும் செய்ய ஆரம்பித்தான். கண்களை மூடியதும் அன்று யவனிகா அனைவர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தியது நினைவுக்கு வர மனதில் ஆத்திரம் என்னும் நெருப்பு பற்றிக் கொள்வது போல உணர்ந்தான். அவன் தியானத்தில் அமர்ந்து கண்களை மூடிய சில நிமிடங்களிலேயே அவனது கைகளிலும் நெருப்பு பொறிகள் வர ஆரம்பித்தன. நேரம் ஆக ஆக நெருப்பின் அளவு அதிகரித்தது. நெருப்பு அணைக்கணும் சமரா. இடது கையை வலது கை மேல வச்சு எண்ணத்தை கட்டுப்படுத்து என்றார் குருநாதர். ஆனால் அவனால் அவமானத்தால் விளைந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதனால் நெருப்பின் வேகம் அதிகமானதே தவிர குறையவில்லை. அவன் கைகளில் எழுந்த நெருப்புப் பொறிகள் பெரிதாகி மற்ற இடங்களிலும் பரவின. சட்டென தனது சக்தியை பயன்படுத்தி அந்த நெருப்பை அணைத்தார் வருணமித்திரர். உன் மனசுல ஏதோ பெரிய கோபம் இருக்கு. ஆனா அதை கட்டுப்படுத்தவும் நீ கத்துக்கணும். கட்டுப்பாடு இல்லாத சக்தி பிரயோஜனப்படாது. அதனால இன்னொரு தடவை செஞ்சு பாரு என்றார் குருநாதர். அப்படியே செய்ய முயற்சி செய்தான் சமரன். இம்முறை கண்களை மூடும்போதே யவனிகாவை பற்றி நினைக்கக்கூடாது என்றுதான் எண்ணினான். ஆனால் அவள் செய்த அவமானம் அப்பா தலைகுனிந்து இருந்தது, நெஞ்சை பிடித்துக் கொண்டு இடிந்து அமர்ந்தது என ஒவ்வொன்றாக நினைவு வர கோபத்தில் அவன் உடம்பே கொதித்தது. இருக்கிறதும் அதுல நடந்து வெற்றிய உனதானதா மாத்திக்கிறதும் உன்னோட கையில தான் இருக்கு. நாளையில இருந்து உன்னோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது என மயக்கத்தில் இருந்த சமரனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார் வருணமித்திரர். மறுநாள் காலை சமரன் கண் விழித்த போது அவனது உடலில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை கண்டான். நேற்றைய பயிற்சியின் போது மயங்கி விழுந்தது எல்லாம் அவனுக்கு நினைவிலேயே இல்லை. சிறிது நேரம் கழித்து சமரனின் கவனம் பச்சை நிற தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்த அந்த ஜாடியின் மீது குவிந்தது. ஓ, நேத்து குரு அந்த மூலிகைகளை எல்லாம் வச்சு இதை தான் செஞ்சிட்டு இருந்தாரா? அப்படின்னா அவர் என்கிட்ட சொன்ன அந்த அமிர்ததாரா பானம் இதுதானா என்று ஜாடியை பார்த்து தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் சமரன். சமரன் மெல்ல மெல்ல
அந்த பச்சை நிற தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்த ஜாடியை நெருங்கி அதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அவன் மோதிரத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆமா சமரா, நீ சரியாதான் யோசிச்சிருக்க. இதுதான் அந்த அமிர்ததாரா பானம் என்று சொல்ல அடுத்த நொடியே வருணமித்திரர் சமரனின் மோதிரத்திலிருந்து வெளியே வந்து, இப்போதைக்கு நீ அதுகிட்ட இருந்து விலகியே இரு. நான் உனக்கு கத்துக் கொடுக்கிற சில விஷயங்களை திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சுட்டே இரு சமரா. அப்புறம் நேத்து நீ சந்தையிலிருந்து கொண்டு வந்த ஒளிரும் கல்லான அந்த மாய மாணிக்கத்தை பத்தின சில விஷயங்களை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்ப சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளு என்றார். வருணமித்திரர் இதை சொன்னவுடன் சமரனும் கவனமாக கேட்கத் தொடங்கினான். இந்த மாய மாணிக்கம் பாஞ்சால நகரத்தோட போர் வீரனுடையது போல தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த மாய மாணிக்கத்துல இரத்த ஜாலம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ரகசிய நுட்பமும் மறைக்கப்பட்டிருக்கு. அதோட வீரியம் குறைவானதா இருந்தாலும் இப்போதைக்கு அது நிச்சயமா உனக்கு நல்லதொரு உதவியா இருக்கும் என்றார் வருணமித்திரர். மாயமாணிக்கத்தின் சிறப்பை அறிந்த சமரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் உற்சாகமடைந்து, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. ஒரு பாஞ்சால தேசத்து போர் வீரனோட இரத்த ஜாலத்தை என்னால பயன்படுத்த முடியும்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. குரு, அந்த இரத்த ஜாலத்தை பயன்படுத்த எனக்கு எப்போ கத்துக் கொடுப்பீங்க, சொல்லுங்க என்று சமரன் மிகவும் உற்சாகத்துடன் வருணமித்திரரிடம் கேட்டான். சமரனின் இத்தகைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கண்ட வருணமித்திரர், சமரா, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? முதல்ல ஒன்னு நீ கட்டுப்படுத்திக்கணும். கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்தையும் அணுக பழகணும். என் பேச்சை நீ முழுசா கேளு என்று கூறி சமரனை அடக்கினார். வருணமித்திரர் அவ்வாறு சொன்னதும் சமரனும் அமைதியாக அவர் பேச்சை கேட்க ஆரம்பித்தான். உன்னோட உடல் நட்சத்திரங்களும் பிரபஞ்ச நட்சத்திரங்களின் சக்தியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த இரத்த ஜாலத்தை உன்னால பயன்படுத்த முடியும். அப்போதான் இதோட சக்தியும் நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு அதிகமா இருக்கும் என்றார் வருணமித்திரர். இதை கேட்டதும் சமரன் சற்று யோசனையில் ஆழ்ந்தான். அப்போது வருணமித்திரர் இரத்த ஜாலத்தை பற்றிய இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல நீ உன்னோட சக்திய அடுத்த நட்சத்திர நிலைக்கு உயர்த்தியாகணும். அப்பதான் இந்த மாய மாணிக்கத்துல மறைஞ்சிருக்கிற இரத்த ஜாலத்தை உன்னால பயன்படுத்த முடியும் என்றார். இதை கேட்டதும் சமரன் வருணமித்திரரை கண்கள் விரிய பார்த்தான். அவனது முகத்தில் தோன்றிய மாற்றத்தை கவனித்த வருணமித்திரர், என்ன சமரா அப்படி பார்க்கற? உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நீ கடினமா உழைக்க தயாரா இருக்கணும். அப்பதான் நீ நினைச்சதை உன்னால அடைய முடியும். இல்லைன்னா உன் கையில இப்படியான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கறதே நீ எப்பவும் மறந்துடணும். என்ன, நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று சமரனை பார்த்து கேட்டார். வருணமித்திரர் அவ்வாறு கேட்டதும் சற்றே அதிர்ந்து போன சமரன், குரு, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படின்னா கடின உழைப்புக்கும் இடைவிடாத பயிற்சிக்கும் நான் பயப்படுற ஆள்னு நீங்க நினைச்சிட்டீங்களா என்று அவரை பார்த்து கேட்டான். இல்ல சமரா, நான் அப்படி சொல்லல. இந்த மாய மாணிக்கத்துல ஒளிஞ்சிருக்கிற இரத்த ஜாலத்தை அவ்வளவு எளிதா பயன்படுத்த முடியாதுங்கிறத தான் நான் உனக்கு சொன்னேன். அதை நீ பயன்படுத்த நீ உன்னோட சக்திகளை அதிகரிச்சே ஆகணும் என்றார் வருணமித்திரர். சமரன் தன் குருவிடம் இருந்து இத்தகைய வார்த்தைகளை கேட்ட பின்னர்தான் சற்று அமைதியானான். அப்போது வருணமித்திரர் அவனுக்கு இன்னொரு நற்செய்தியை கூற எண்ணி, சமரா, உனக்குள்ள ஏதாச்சும் சில மாற்றங்களை உன்னால உணர முடியுதா என்று கேட்டார். வருணமித்திரர் இந்த கேள்வியை கேட்ட பின்புதான் சமரன் தன் உடலை நன்கு கவனித்து பார்த்தான். நேற்றைய பயிற்சிக்கு பிறகு
பானத்தோட எல்லா குணங்களும் உனக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நீ பணத்தை எப்படி ஏற்பாடு செய்யலாங்கிறத பத்தி மட்டும் யோசி. இப்போ உன்னோட சக்தி 3ஆம் நட்சத்திரத்துல இருந்து 4வது நட்சத்திரத்துக்கு உயர்ந்துருச்சு. அதை உன்னால உணர முடியும்னு நினைக்கிற. அது எதனாலன்னு நீ நினைக்கிற? எல்லாம் இந்த அமிர்ததார பானத்தோட சக்தியால தான். இதுல இருந்தே புரிய வேணாமா உனக்கு? இந்த அமிர்ததார பானம் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒண்ணு, அது உனக்கு இப்போதைக்கு எவ்வளவு தேவையான ஒண்ணுன்னு என்று சற்றே காட்டமாக பேசினார் வருணமித்திரர். ஆனா குருவே, நான் எங்கிருந்து இவ்வளவு பணத்தை மறுபடியும் ஏற்பாடு செய்வேன்? இதை சொன்னபோது சமரனின் முகமெல்லாம் குழப்ப ரேகைகள் பரவி கிடந்தன. உனக்கு விருப்பம் இருந்தா இதுக்கான பணத்தை நீ உன் அப்பா கிட்ட இருந்தே எடுத்துக்கலாமே என்றார் வருணமித்திரர். அவர் அவ்வாறு சொன்னதும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான் சமரன். இல்ல, என்னால இதை செய்யவே முடியாது. என்னோட எந்த பிரச்சனையையும் நான் என் அப்பா கிட்ட சொல்ல விரும்பல. அவர் ஏற்கனவே என்னால ரொம்பவே கஷ்டத்தை வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்காரு என்றான் சமரன். பணத்தை எவ்வாறு திரட்டுவது என்று சமரன் சிந்தித்துக் கொண்டிருக்க, இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தவன் போல யவனிகாவின் ஒற்றன் ரகசியமாக சமரனின் இடத்தை விட்டு வெளியேறி இரட்சமல்லர் அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். பணத்தை எப்படி திரட்டுவது என்ற சிந்தனையில் சமரன் இருக்க, யவனிகாவின் ஒற்றன் இரட்சமல்லர் அரண்மனையை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். இரட்சமல்லர் அரண்மனையை அடைந்த ஒற்றன் யாருமில்லாத ஒரு பகுதியில் சுவற்றில் இருந்த ஒரு திருகை திருப்ப ஒரு ரகசிய வழி உண்டானது. அதில் படிக்கட்டுகள் போல் இருக்க, உள்ளே எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு அதன் ஒளியில் நடந்து சென்றான். சிறிது தூர நடைக்கு பின் ஓரிடத்தில் விளக்கு வெளிச்சம் தெரிய அதன் முன் நின்றான். ஒற்றன் நின்ற இடத்தின் முன் தரையில் செதுக்கியது போல ஒரு நட்சத்திர கோலம் இருக்க, அதன் மேல் போய் நின்றான் ஒற்றன். அது ஒளிர ஆரம்பிக்க உடனே பெரும் சத்தத்துடன் அவன் முன்னால் ஒரு கதவு திறக்க, அங்கே யவனிகா வந்து நின்றாள். அவளை கண்டதும் ஒற்றன் தலைவணங்க, சொல்லு நிகண்டா, போன காரியம் என்னாச்சு? அந்த கோழை சமரன் என்ன பண்றான் என்றாள் யவனிகா திமிராக. இளவரசன் சமரன் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு உதவ யாரோ ஒரு முதியவர் வந்திருக்கிற மாதிரி தெரியுது என்றான் நிகண்டன். அதை கேட்டு இளக்காரமாக சிரித்த யவனிகா, அவனுக்கு எதுக்கு மரியாதை? அவனை போய் இளவரசன் சொல்லிக்கிட்டு பேர் சொல்லியே சொல்லு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க என்றாள். மன்னிக்கிறேன் இளவரசி, நான் இளவரசனோட என்று ஆரம்பிக்கவும் யவனிகா நிகண்டனை எரிப்பது போல் முறைக்க, ஒற்றன் நிகண்டன் தடுமாறி தன் வார்த்தையை சரிபடுத்திக் கொண்டு, நான் சமரனோட அறைக்குள்ள போக முடியல. பேச்சு சத்தமும் கொஞ்சம் பயிற்சி சத்தமும் தான் கேட்டது. நெருங்கி போய் கேட்கும்போது சந்தைக்கு போய் ஏதோ வாங்க போறதா மட்டும் கடைசியா கேட்டது. அதுக்கு முன்னாடி பேசினது எதையும் கேட்க முடியல. காவல் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனா தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு நட்சத்திர சக்தி கூடின மாதிரி தெரிஞ்சது என்றான். அதை கேட்ட யவனிகாவுக்கு சுருக்கென்று இருக்க அவளின் உதடுகள் துடித்தது. இது எப்படி சாத்தியம்? அவனை தொடர்ந்து கண்காணி. அவன் சந்தைக்கு போய் என்ன வாங்குறாங்கிறதையும் கருத்தா கவனிச்சு எனக்கு சொல்லு. அவனுக்கு உதவ வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடி. உதவுறது யாருன்னு பார்க்க முடிஞ்சதா உன்னால என்று யவனிகா கேட்க, நிகண்டன் அமைதியாக தலையாட்டியபடி சற்று ஏமாற்றம் அடைந்த யவனிகா, பரவாயில்ல, இந்த தகவலே போதுமானது. அடுத்த முறை தெரிஞ்சிட்டு வா. இப்ப நீ போகலாம். அவனால என்ன ஒருபோதும் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவும் விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றாள். மறுபுறம் சமரன் தாரகிய அரண்மனையில் இருந்து வெளியே வந்து யோசித்துக் கொண்டே நடந்து கொண்டிருந்த போது, தூரத்தில் இருந்த தாரகிய வம்சத்து பயிற்சி மைதானத்தில் இருந்து சில குரல்கள் கேட்பதை கவனித்தான். அந்த குரல்களில் இருந்து அங்கு 2 போர் வீரர்களுக்கு இடையே பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சமரன் புரிந்து கொண்டான். சற்றும் தாமதிக்காமல் சமரன் அந்த பயிற்சி மைதானத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தான். சிறிது நேரத்தில் பயிற்சி மைதானத்தின் பெரிய வாசலை வந்து அடைந்தான் சமரன். இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.